அவசியம். நான் உங்களோடு இருந்தது போல, இருக்கிறது போல உங்களோடு இருக்கும்படியாய், என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் வேறொரு நண்பரை நான் அனுப்புவேன். அவரை உங்களுக்கும் தெரியாது, நான் அனுப்புவேன், அவர் வருவார், ஆனால் அந்த உலகத்துக்கு அவரை யாருன்னு தெரியாதுன்ட்டார். இப்போதாங்கப்பா புரியுது. நான் யூஸ்லெஸ் ஃபெலோன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். அவன் ஒன்றுக்கும் லாயக்கில்லாத மனுஷன்னு சொல்லி நான் உட்காந்துட்டு இருக்கிறேனே தகப்பனே, 1-2 பேர் டிஜிஎஸ் ஐயாவை போல் 1-2 பேர் தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். இல்லை, நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், நானும் அதில் இருக்கிறேன். உண்மையாய் நாம் பழகினால், இந்த காலை கேட்டு இந்த காலை விட்டுறவங்க கர்த்தர் விட்டுறார், கவலையே பட மாட்டார். ஏதோ ஒரு நாள் ஜெபித்து விட்டு ஒரு நாள் அப்படியே தூங்குறது அல்ல. அந்த தாகம், ஜனங்கள் மேல் கொண்ட தாகம் நம்மேல் அதிகமாக 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 அவரும் நாமும் ஒன்றாய் விடுகிறார். இந்த உலக பொருள்களை சம்பாதிச்சுட்டு வந்து ஜாலியாக கும்மி அடிச்சுட்டு கோலம் அடிச்சுட்டு உட்காருங்கடான்னு சொல்றதுக்காக இயேசு ரத்தம் சிந்தவில்லை. நிர்பந்தமான மனுஷன்கிறான். அப்போ இந்த பாவ சரீரத்திலிருந்து, இந்த பலவீன சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்ங்கிறான். அப்போ அவன் சொன்ன இது எழுதுனது யாருன்னு கேட்டா, அவனும் அந்த பாதையில் போனவன் தான். இன்றைக்கு பாவத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஊழியக்காரர்கள் எப்படியும் ஊழியம் செய்யலான்னு நினைக்கிறது பயங்கரமான தப்பு, பயங்கரமான தப்பு. ஸ்தோத்திரம். அதுக்குத்தான் மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ணுகிறான். நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன், அனுதினமும் நான் சாகிறேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை. அவன் அதை நிஜமா அதை பண்ணுனான். he did it. சத்தியத்தை கேட்டுட்டு போறதுக்காக எழுதப்படலை. இவன் செத்தது போல நாம சாகவனுங்கிற ஒரு பாடம் அது நமக்கு அவசியப்படுது. தேவன் அப்பொழுதுதான் பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. வாட் இஸ் ரியல் கிறிஸ்டியன் லைஃப்? உண்மையான கிறிஸ்தவம்னா என்ன? நல்ல மியூசிக்கை போட்டு கீழே இருக்குது கீழே போகிற மாதிரி, மேலே இருக்குது மேலே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறதா, இல்லை கலர் லைட் போடுறதா, இல்லை கூத்தடிக்கிறதா, இல்லை எதையாவது சொல்லி ஏமாத்துறதா? நம்ம சர்ச்சில் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அல்லேலூயா, நான் இயேசுவுக்கு சொந்தம், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு கவலையே இல்லை, இப்படிலாம் என்ன செய்வோம்? சரி, இருந்துட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு போறோம், பரவாயில்ல விடு. அந்த லட்சணம் என்னடான்னு கேட்டா, மாம்சத்தையும் அதன் ஆசைச்சலும் சிலுவையில் அவனுங்க தான் கிறிஸ்துவுக்கு சொந்தம். நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள், நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்து அல்லேலூயா பரலோகத்தை திறந்தார்னு அல்லேலூயா சொல்லிட்டு அனுப்புறது எனக்கு ரொம்ப ஈஸி. பட் பவுல் என்ன சொல்றான்ங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். எவரையும் தேவன் பயன்படுத்துவார், எல்லாரையும் பயன்படுத்துவார். அவருக்கு விருப்பு வெறுப்பு பார்ஷியாலிட்டி ஒன்றுமே கிடையாது. ப்ராப்ளம் நம்மள்கிட்ட தான் இருக்குது. ஆகவே மாம்சத்தின்படி அல்ல, ஆவிக்குரியற்றபடி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள், பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளவு தேவைப்பட்டது, எவ்வளவு தேவைப்பட்டது. தி சக்சஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி அனாயிண்டிங் பை த ஹோலி கோஸ்ட். அல்லேலூயா. நாம் சேர்ந்து தியானம் பண்ண போகிறோம். ஆமென். ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோமாக. கடிந்து கொள்ளுதல் வந்தால் சாந்தமாக ஏற்றுக்கொள்வோமாக. ஆறுதல்களால் நிரப்பப்படுவோமாக. மனம் திரும்புவோமாக. அவரிடத்தில், ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரெண்டாவதாக நாம் பார்த்தது, அதே அபிஷேகத்தை நமக்கும் தந்திருக்கிறார். முதலாவது அந்த ஆரம்ப வசனம் 10:38, அப்போஸ்தலர் 10:38 நாம் ஏற்கனவே பார்த்தது தான். இன்னைக்கு சில காரியங்கள் புதுசாக நாம் பார்க்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாராக. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், தேவனுடைய ஆவியானவர் கூடவே இருக்கும்படிக்கும், அவருடைய
வல்லமைகளை டெபாசிட் பண்ணியிருக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளலாம். பிதாவாகிய தேவன், அல்லேலூயா, ஆழ்தத்துவம் கொண்ட மூன்றாவது நபராக தேவனாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் துணையாக, கம்பேனியனாக, நான் அப்படித்தான் அதை பார்க்கிறேன். இந்த தேவ ஆவியானவருடைய வல்லமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக டெபாசிட் பண்ணி, அளவில்லாத வல்லமை, எதையும் செய்யக்கூடிய வல்லமை, சர்வ வல்லவருடைய வல்லமையை கூடவே வச்சு, அல்லேலூயா, டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார்னா, நான் ஒன்று யோசிக்கிறேன். என்னுடைய யோசனை சரியாக இருக்கும் என்று தான் நிச்சயிக்கிறேன். The greatest and the best friend for our Lord Jesus Christ should be the Holy Ghost, none other than him. வேற யார்கிட்ட போய் பேச? சீஷர்களா? ஞானத்தில் குறைவுள்ளவர்கள், மனுஷர்கள். ஏரோதிட்ட போய் பேச முடியுமா? யார்கிட்ட எந்த உலக காரியத்தை பேசி என்ன லாபம்? பரத்துக்குரிய தேவன் அல்லவா, பரலோகத்தின் தேவன் அல்லவா, அவருக்கு நிகராக நண்பராக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோடு தான் பழகுவான், பேசுவான். ஏன்னா பல காரியங்கள் படிக்கலாம். ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் ஸ்டூடெண்ட்டோட பேசுவாங்க. பல காரியங்கள் சேர்ந்து படிப்பார்கள், டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு லாயரோட தான் ஃப்ரெண்டாக முடியும். நன்மைகள் இருக்குது அதில். பரலோகத்தின் தேவன் யாரோட ஃப்ரெண்டாக முடியும்? கொஞ்சம் வித்தியாசமாக தான் தாட்டு ஓடுது எனக்கு. யாரோட ஃப்ரெண்டாக முடியும்? அல்லது அவரோடு நண்பனாக இருக்கும்படிக்கு யாருக்காவது முடியுமா? அதுவும் முடியாது. ஆக அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அவர் மனுஷனாக வந்தார், மகிமையை இழந்தவராய் வந்தார். அவருக்கு ஆவியானவருடைய உதவி எவ்வளவு தேவை. அப்ப இந்த பூலோகத்தில் அவர் தனியாக இல்லை. God has sent the blessed Holy Spirit to be an ever-present companion to the Lord Jesus Christ. எப்போதும் கூட இருக்கிறவராக வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி நிரப்பி விட்டார். அளவில்லாமல் நிரப்பி இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அளவே இல்லை. ஒரு மனுஷனோடு தேவனுடைய வல்லமை அவ்வளவு அளவில்லாமல் இருக்குமானால் எதையும் செய்யலாம். That natural man becomes a supernatural being. Hallelujah. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சரி, 33 வருஷம் பயங்கரமான அற்புதங்களை செஞ்சு மரித்தவர்களை எழுப்பி அதை பண்ணி இதை பண்ணி போயிட்டார். அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அதை தொடர்றதுக்கு யாருமே இல்லை. அதுபோல் யார் முடியும் அப்படின்ட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையில் 1:8 ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அப்பன்னா இருங்க அப்பன்னா என்னை பலப்படுத்தி, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி ஆவியானவரை அனுப்பி தந்த அதே தெய்வம் ஆண்டவர் இயேசு சொன்னார், அதே ஆவியானவரை உங்களுக்கும் அனுப்புவார் பிதா, உங்களிடத்திலும் அனுப்புவார். அல்லேலூயா. அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள மாத்திரம் பாத்திரவான்களாய் இருந்தால் போதும். அப்போஸ்தலர்கள் அதை பெற்றுக்கொண்டு ஆவலோடு காத்திருந்தார்கள். அடுத்து அவர்களை கொண்டு தேவன் வேலை செய்யும்படியாக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற விஷயத்தில் தான் பெரிய ரகசியமே இருக்கிறது.
வசனங்களை கேட்டோம், வசனங்களை கேட்கிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், போகிறோம். இதில் நாம் பழகி இருக்கிறோம். நல்லது, நல்லது. ஆராதனை தவறவிடக்கூடாது. ஆனால் அந்த ஆராதனை நேரத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து, ரொம்ப கூர்மையாய் கவனித்து, அதற்கு ஏற்றபடி நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள ஒரு விலைக்கரையத்தை நாம் செலுத்துவோமானால், என்னுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கோடிட்டு காட்டுகிறேன், கொஞ்சம் கூர்மையாக கவனிங்கள். கேட்டுட்டு போகிறது மாத்திரமல்ல, இதை கேட்டுட்டு அதற்கு ஏற்றபடி ஒரு விலைக்கரையத்தை செலுத்துவோமானால் தேவனுடைய மகிமையை காணலாம், தேவனுடைய வல்லமைகளை காணலாம். முதல்ல இருதயத்தில் அதை பதிப்போமாக. I can see the glory of God. நீ விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் காண்பார் என்று சொல்லி முடிக்கவில்லை. பட் அதற்கு ஏற்ற பிரயாசங்கள், அதிகமான பிரயாசங்கள், கடுமையான பிரயாசங்கள். பிரசங்கத்தை கேட்பதனால் வருகிறதில்லை, நான் பிரசங்கத்தை செய்ததினால் எனக்கு வருவதில்லை. ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டா உடனே வர்றதில்லை, கேட்டதுனால வருவதில்லை. அதற்கு ஏற்றபடி ஞானவான்கள் அதற்கு ஏற்றபடி செய்வார்களாம். தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறான். அப்போ இயேசுவானவர் செய்ததான பிரயாசங்களை பாருங்கள். அப்போஸ்தலர்கள் கூடி கூடி ஜெப வேளை ஒன்று வைத்துக்கொண்டு அதை தவறாமல் ஜெபித்து 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 பெற்றுக்கொண்டார்கள். வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறது லேசான காரியம் அல்ல. சால்வேஷன் இஸ் வெரி ஈஸி. சால்வேஷன், ரட்சிப்பை பெறுகிறது ரொம்ப ஈஸியான காரியம். பாவி என்று ஒரு மனுஷன் உணர்ந்து என் பாவங்களை மன்னியுங்கப்பான்னு சொல்லி நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வரும் பொழுது உடனே கருணையின் தெய்வம், கருணை கடல் உடனே இறங்குகிறார், அவர் ரட்சிக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய வல்லமைகளை நம்மேல் வைக்க வேண்டுமானால் அல்லது நமக்குள்ளே டெபாசிட் பண்ண வேண்டுமானால் முதலாவது தேவன் நம்மை நம்ப வேண்டும். God must trust us. நம்முடைய ஜெப வாழ்க்கை அவர் நம்ப வேண்டும், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை அவர் நம்ப வேண்டும், நம்முடைய அன்பின் சுபாவங்கள் அவருக்கு தெரிய வரணும். ஜனங்கள் மேல் நாம் தாகம் வைத்திருக்கிறோமா, அன்பு வைத்திருக்கிறோமா என்பதையும் சோதித்து பார்ப்பார். வல்லமைகளை பெறுகிறவர்கள் ஜனங்களை பகைக்கிறவர்களாய் இருக்க முடியாது. ஜனங்களை பகைப்பதற்காக தேவன் வரங்களையும் வல்லமைகளையும் தருகிறதில்லை. பவுலடிகள் அழுது ஜெபித்ததாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நேற்றதை வாசித்து கொண்டிருந்தேன். எதற்காக அழுது ஜெபித்தான் என்று சொல்லும்போது அவன் 2 காரியத்துக்காக அழுதான். முதலாவது, ரட்சிக்கப்படாதவர்களை நினைத்து அழுதான். அதுக்கான வசனங்கள் உண்டு, பிறகு சொல்லுகிறேன். ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து அழுது அழுது ஜெபித்தான். அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள் அடையப்போகிற வேதனைகள், நித்திய காலமாய் அடையப்போகிற வேதனைகளை கொஞ்சம் எண்ணி பார்க்கும் பொழுது ஜனங்கள் மேல் நமக்கு அன்பு இருக்குமானால், கரிசனை இருக்குமானால் கண்களில் கண்ணீர் தான் வரும், நம் இருதயம் உடையும். 2வதாக பவுல் அழுத காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தன்னுடைய சொந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதோடு கூட சொந்த ஜனங்களால் வரக்கூடிய கள்ள போதகங்களால் வரக்கூடிய ஆபத்துகளை குறித்து அவன் அழுது ஜெபித்தான். விதின் themselves, சபைக்குள்ளிருந்தே எழும்புகிறதான கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அதை குறித்து மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் எழும்பும் என்று சொன்னார். அழுது 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 ஜெபித்தான். பிறகு இரவும் பகலுமாக அத்தனை வருஷங்கள் தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் கூட மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு தெளிவாய் சொன்னான். அதனால் நான் எல்லாருடைய இரத்த பழிகளுக்கும் நான் நீங்களாக்கி இருக்கிறேன் என்று சொன்னான். I am clean from the blood guilt of all. இரவும் பகலும் கண்ணீரோடு புத்தி சொன்னேன் என்று சொன்னான். கண்ணீரோடு புத்தி,
கண்களில் தண்ணீர், அழுதுதான் புத்தி சொன்னான். அப்படியானால் தேவனுடைய சபை எவ்வளவு ஒழுங்கோடு ஆண்டவருக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும், அந்த சபை பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும் என்கிறதான ஒரு கரிசனை. தீர்க்கதரிசிகளுடைய இருதயங்கள் அப்படித்தான் இருக்கும். எரேமியாவை பாருங்கள், புலம்பி அழுதான, தேசத்துக்காக புலம்பி 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 அழுத ஒரு தீர்க்கதரிசி. இன்று எல்லாத்தையும் பார்த்து தான் தேவன் அந்த வல்லமைகளை நம்மிடத்துல டெபாசிட் பண்ணுகிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேறு ஏதாவது சிந்தை இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து சொல்லுங்களேன் பாப்பா. வேறு ஏதாவது சிந்தை? ஒருவேளை இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வீடு நிலம் வாங்கி, ஒரு பெரிய பண்ணை வீட்டை வாங்கி, ஒரு நாலு பிஸ்னஸ் பண்ணி, நோ, ஹல்லேலூயா, இம்பாசிபிள் டு திங்க் லைக் தட். நம்முடைய தாட்ஸ் அப்படி போகிறதே நிச்சயமாக அது முடியாத ஒரு காரியம். துக்கம் நிறைந்தவராய் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. ரோமன் கவர்னர் அதை ஒரு லெட்டர் நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டினேன். லிண்டஸ் என்று ஒரு பெயர் வரும், அவன் எழுதினான். அதில் அவரை பார்க்கும்போது எப்போதும் துக்கத்தோடு இருந்ததாக முகமாகவே நான் பார்த்தேன் என்று எழுதியிருக்கிறார். அவர் சிரித்ததை நான் பார்க்கலைன்னு சொல்லுகிறார். அந்த ரோமன் கவர்னர் எழுதி வைக்கிறார். I saw a man, I always see a man named Jesus Christ is always filled with a face that is filled with so much of grief, and I have never seen him smiling or laughing. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? உலகத்து ஜனத்துடைய பாரங்கள் சிருஷ்டிகர்த்தர், மண்ணிலிருந்து உருவாக்கினவர் மண்ணில் நடக்கிறார். அவர்களை கொள்ளை கொண்டு போகிறான் இந்த பேய் பிசாசுகள். இவனுடைய கையிலிருந்து தப்புவிக்க இன்னும் கொஞ்ச காலத்தில் இரத்தத்தை சிந்த வேண்டாம். இவர்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவானவர் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று எழுதியிருக்கிறபடி அவர் ஒவ்வொருவருக்காகவும் டேஸ்ட் பண்ணணும், மரணத்தை டேஸ்ட் பண்ணணும். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் போக வேண்டும். அவன் அந்த பாரங்கள், அந்த பாரத்தை குறித்து துக்கம் நிறைந்தவராக இருந்தாராம். எந்த அளவுக்கு தேவனுடைய வரங்கள்னால், தேவனுடைய வல்லமையினால், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அவர் ஜனங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அவ்வளத்தையும் சந்தித்து, தேவ ஜனங்களை நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி போனார். என்னோடு கூட இருந்து எனக்குள் கிரியை செய்த தேவ ஆவியானவர், அதே ஆவியானவர் உங்களுக்கும் தரும்படிக்கு பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன். அவர் வேண்டிக் கொண்டார். வேற இன்னொரு ஆவியானவரை தரல, ஒரு வல்லமை இல்லாத அளவு கம்மியாக இருக்கிற ஆவியானவரை தரல. சேம் ஹோலி ஸ்பிரிட். அவர் உங்களிடத்தில் வருவாராம். வந்த பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நானே கர்த்தர் என்றும், நானே இரட்சகர் என்றும், நானே தேவனுடைய குமாரன் என்பதை இந்த உலகம் உங்கள் மூலமாகவும் அறிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த ஊழியம் தொடர வேண்டும் அல்லவா? இதற்கு ஆயத்தமாய் இருந்தால் தேவன் நம்மையும் பயன்படுத்துவார். கட்டாயம். பிலீவ் தட் சர்ச். சபை அதை விசுவாசிப்போம். கொஞ்சம் கூட அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். என்னை கொண்டு தேவன் செய்வார், என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்ததை செய்வார் என்று விசுவாசிப்போம். ஏன் பரிசுத்த ஆவியானவர் போன வாரம் முழுவதும் இதை குறித்து ஜெபம் பண்ணி, நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னோட ஜெபம் வித்தியாசமாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டவைகளைத்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்வார் என்று எழுதியிருக்கிறது. என்னிடத்தில் கேட்டவைகளை அவர் உங்களுக்கு தெரிவிப்பார் என்று எழுதியிருக்கிறது. என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் யோசித்து ஜெபம் பண்ணேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் பேசும்போது அந்த அடுத்த வாரத்தில் நம்ம போய் அதுக்கு ஏற்றபடி ஜெபித்து நம்மை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிற தேவனே, என்னோடு கூட இருக்கிறவரும் எனக்குள்ளே இருக்கிறவரும் ஆகிய தேவனே, உம்முடைய திட்டங்கள் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இதை நம்ம அப்போ பழகணும். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஆவியானவரோடு பழகணும்.
அவரை ஒதுக்கி வச்ச ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவானவர் நமக்குள்ளே இருப்பது, மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பது ரகசியம். அல்லேலூயா. அந்த இயேசுவானவரோடு கூட இருந்த ஆவியானவர் நம்மோடையும் கூட இருக்கிறார் என்று போன வாரத்தில் நம்ம அதை பார்த்தோம். அப்போ இயேசுவானவர் ஆவியானவரோடு எப்படி பழகி இருப்பார்? கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி பார்க்கணும். அது எப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். நம்மளை மாதிரி ஆவியானவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இயேசு வாழ்ந்திருப்பாரோ? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அப்படி இருந்திருக்க முடியாது. அப்போது ஆவியானவரோடு அவர் பழகி வந்து அவர் வல்லமையே சார்ந்து, அல்லேலூயா, பலத்தினாலும் அல்ல, கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுட்டு சொல்கிறீங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சொன்னார். அப்போ ஆவினாலேயே ஆகும்னா எல்லாவற்றையும் ஆக செய்கிற ஆவியானவர் கூட இருந்துட்டா எப்படி இருக்கும்? சூப்பர்ல. எல்லாவற்றையும், ஏன்னா அவர் சொல்லிட்டார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். உங்க வீடு பாவின வீடுகளில் நீங்கள் குடியிருக்கிறது, என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் போது உங்கள் மச்சுப்பாவிய வீடுகளில் குடியிருக்கிறது என்னன்னு கேட்டார். ஆலயத்தை பராமரிக்கிறதுக்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கும் எவனுக்குமே இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில், ஆலயத்தை சில ராஜாக்கள் மூடுனானுங்க, பொல்லாதவனுங்க மூடுனானுங்க. அது கொஞ்சம் சின்ன சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். சில ராஜாக்கள் ஆலயத்தை திறந்து பழுது பார்த்து கண்டெடுக்கப்பட்ட புஸ்தகத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்து தூசியெல்லாம் தட்டி அதை வாசித்து ஜனங்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தின ராஜாக்களும் இருக்கிறார்கள். அப்படி நல்ல ராஜாக்கள் வரும் பொழுது அந்த தேசமே ஒரு நல்ல எழுப்புதலான ஒரு நிலைமைக்கு வந்தது. ஜனங்கள் தேவனை தேட ஆரம்பித்தார்கள். அந்த ராஜா தீர்க்கதரிசிகளை வரவழைத்தான். எசேக்கியேல், ஐசாயா, எரேமியா, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை ஆலோசனை கேட்டான். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை ராஜாவுக்கு சொல்ல, ராஜா ஜனங்களை நடத்த, தேசமே எழுப்புதல் உண்டாகி எல்லா விக்கிரக தோப்புகளெல்லாம் உடைச்சி நொறுக்கி, சிலைகளை நொறுக்கி, மேடைகளை அகற்றி, யெகோவா தேவனுக்கு பலி செலுத்தி அப்படி தேவனை ஆராதித்து மகிழ்ச்சி கொண்டார்கள் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 7 வாரம் பஸ்காவை ஆசரித்தார்கள். அது போக இன்னொரு 7 நாள் ஆசரிப்போம்னு சொல்லி வேற 7 நாள் ஆசரித்து மகிழ்ந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் சில ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, உதாரணம் ஒரு நல்ல ராஜா எசேக்கியா ராஜா. இந்த ராஜாவுடைய நாட்களில் பயங்கரமான எழுப்புதல் வந்தது. அவன் தேவனுக்கு பயந்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே நடந்தான் என்று அவன் பயங்கரமான கிரியைகளை கர்த்தருக்காக செய்தான். ஆலயத்தை திறந்தான், எல்லாம் பக்காவாக பண்ணிட்டு இவனுடைய நாட்கள் முடிந்து அவன் இறந்து, அவங்க ராஜாக்களுடைய கல்லறைகளில் அவன் போய் அடக்கம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க பையன் ஒருத்தன் மனாசேன்னு ஒருத்தன் வந்தான். பயங்கர பொல்லாதவனாய் மாறினான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொல்லாதவன் எப்படிரா பிறந்தாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. நான் சில நாட்களுக்கு முன்பாக அதை வாசித்துக்கிட்டு இருக்கும்போது, தெர் இஸ் நோ கேரண்டி. அல்லேலூயா. நமக்கு பிறந்த பிள்ளைகள் நம்மளை போல இருந்தால் அதை காட்டிலும் பாக்கியம் வேறு ஒன்றுமே கிடையாது. எப்படிங்க? நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததியார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருந்தால் அதை போல ஒரு பாக்கியம் இந்த பூமியில் கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேலுடைய பிள்ளைகள் சாமுவேலை போல மாறலை. ஒரு மோசேயுடைய பிள்ளைகள் மோசையை போல மாறலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சில ராஜாக்களுடைய பிள்ளைகள், நல்ல ராஜாக்கள், அந்த நல்ல ராஜாக்களுடைய பிள்ளைகள் அவர்களைப் போலவே செய்தார்கள். ஆனால் சில அருமையான ராஜாவுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக, இவன் இந்த பக்கம் போனான்னா அவன் அந்த பக்கம் போயிட்டான். அதில் ஒருத்தன் தான் மனாசே என்கிற ஒரு மனுஷன். ரொம்ப மோசமாக பண்ணிட்டான். தன் தகப்பன் கட்டின அந்த ஆலயத்துக்கு உள்ளே கொண்டு வந்து விக்கிரகத்தை உள்ளே கொண்டு வந்துட்டான். உள்ளே கொண்டு வந்து பண்ணி தன் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி தோப்புகளை ஏற்படுத்தி அநியாயம் பண்ணி, நீங்கள் சரித்திரத்தை வாசித்து பார்த்தா உங்களுக்கே
கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். ஒரு நல்ல அப்பாவுக்கு பிறந்த ஒரு பையன் என்னடா இப்படி பொல்லாதவனா மாறி போயிட்டான்னு சொல்லி. சரித்திரத்தில் சொல்லுகிறார்கள், இவன் தான் ஏசாயாவுடைய தலையை வெட்டினவன். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய தலையை வெட்டினது மனாசே. எப்படி பாருங்க, எவ்வளோ அருமையான ஒரு தாவீது ஆசாரியர்களுடைய வீட்டில் போய் ஆசாரியர்களுடைய வாயில் வேதம் இருக்கும்னு சொல்லி ஆலோசனை கேட்டு சமூகத்து அப்பங்களை பசியாக இருக்கும்போது அங்கே போய் சாப்பிட்டான். வேறு எங்கேயுமே போகலை, ஆகாமிய கூடாரங்களுக்கு போகலை, கோயிலில் போய் ஒளிஞ்சிக்கலை. ஆனால் அவனுடைய மாமனார் ஆசாரியர்களை கொன்னே போட்டான். எப்படிலாம் நடக்குது பாருங்க. அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சந்ததிகளை குறித்து ரொம்ப நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் கொடுத்த, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோனிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தையை அடிக்கடி 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 பயன்படுத்தி 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 ஜெபிக்கணும். இன்றைக்கி ஒரு வேளை சில பிள்ளைகள் ஊதாரித்தனமாய் சுற்றலாம், ஒரு வேளை வழிதப்பி போகலாம். பயப்பட வேண்டாம். ஆனால் நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். தாயும் தகப்பனும், அதிலும் விசேஷமாக ஒரு தாயுடைய கண்ணீர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தாய்மார்கள் வடிக்கிற கண்ணீர்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தகப்பன்மார்கள் பல காரியங்கள் வேலைகள் நிமித்தம் இருந்தாலும் தாய்மார்கள் அந்த பாசத்தோடு அவர்களுக்கு கர்த்தர் அந்த ஒரு கிருபையை தந்திருக்கிறார். எனவே தாய்மார்கள் நல்லா ஜெபிங்க, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதில் தப்பே கிடையாது. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்முடைய சந்ததிகள் கர்த்தரை, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறை தோறும் அது கர்த்தருடைய சந்ததி என்று எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எடுத்து எழுதி வைங்க. கர்த்தர் நல்லவர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்று போட்டிருந்தேன், க்ரீன் கலர் புக்கு. அதை கொஞ்சம் பயன்படுத்துகிறத நிறுத்திட்டோன்னு நினைக்கிறேன். அது இருக்குதா காப்பீஸ் எனக்கு தெரியல. ஒரு சிலர் வீட்டில் அது இருக்கலாம். அப்படி இருந்தது. நான் அந்த புஸ்தகத்தை எடுத்து சந்ததிகளுக்கான வசனங்கள்னு தொகுப்பு வச்சுருந்தேன். இட்ஸ் எ வண்டர்ஃபுல் கம்பைலேஷன் ஆஃப், நான் எழுதின புஸ்தகம் கிடையாது, வசனங்களை மாத்திரம் கம்பைல் பண்ணி அச்சடித்து நான் ஜனங்களுக்கு கொடுத்தேன். அப்படித்தான் ஒரு குடும்பம், ஸ்தோத்திரம், எத்தனையோ வருஷமாக பிள்ளைகள் இல்லை, கர்ப்பத்தின் கனி அடைபட்டது. ஸ்தோத்திரம். அப்போது அவங்க வீட்டில் அந்த பாப்பா அந்த புஸ்தகத்தை எடுத்து பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கான அந்த ஜெபிக்க வேண்டிய வசனங்கள்னு சொல்லி ஒரு தொகுப்பு அதில் கடைசியில் கொடுத்துருப்போம். கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணணுன்ட்டு அந்த பாப்பா சின்சியராக எடுத்து என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த எடுத்து ஆண்டவரே இந்த வசனத்தின்படி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் பிள்ளையை தந்தார். அல்லேலூயா. அடுத்து வெரி ஷார்ட் டைம் கன்சீவ் ஆகிட்டாங்க. எத்தனையோ வருஷமாக பிள்ளை இல்லை. அல்லேலூயா. நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு சகோதரி, அவங்க குடும்பம், இன்று அவர்களுக்கு 2 பிள்ளைகள் கர்த்தர் தந்தார். ஏன் இதை சொல்கிறேன்னா, சத்திய வசனத்துக்கு வல்லமை உண்டு. சத்திய வசனம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தை, அது வேலை செய்யும். அல்லேலூயா. அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் பாக்கியவான். அதுக்காக அந்த புஸ்தகத்தை எடுங்க, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே நேரத்தில் விவாகமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபம், அது எல்லாம் உண்டு. முதியோர்களுக்காக என்ன ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜெப குறிப்புகள். ஜெப குறிப்பல்ல, வசனம். எந்த ஒரு குறிப்பும் கிடையாது, வசனங்களாக இருக்கும். கம்பைலேஷன். ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ எதுக்கு இது சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு கம்பேனியன் நம்மோடு கூட இருப்பாரானால் அவரோடு கூட நாம் பேசாமல் இருக்க முடியுமா? அப்போ இயேசுவானவர் அவ்வளவு பழகியிருப்பார் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. The best friend in my opinion and in my belief and in my little wisdom or understanding or knowledge or whatever may be that you may call, the best friend for the Lord Jesus Christ on this planet would have been the Holy Ghost, would have been the God, the Holy Spirit. Hallelujah. அவர் எப்போது தேவனை நோக்கி பிதாவோடு ஐக்கியம், தன்னோடு கூட நீங்காதவராக இருக்கக்கூடிய தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம். The best friend. Hallelujah.
அதுக்கு நெக்ஸ்ட்டு தான் எல்லாருமே என்று நான் நினைக்கிறேன். அந்த உறவாடுதல், அவர் உறவாடினது போல அல்லேலூயா நாம் பழகி கொள்ளலாமே, நாம் பழகி கொள்ளலாமே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யோபு 22:21 அந்த வசனத்தை பாருங்களேன், ரொம்ப அருமையான வசனம். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஆஹா, இந்த வசனமே எவ்வளவு ஆறுதலா இருக்குது. நீர் அவரோட உன்னதமானவரோட பழகி பழகின்னு போட்டிருக்கு. பழக்கம் வேணும் இல்ல? பி எ ஃப்ரெண்ட். ஒரு ஃப்ரெண்டோட நம்ம எப்படி பழகிறோம்? ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ சேர்ந்தா முதல் நாள் யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, எல்லாருக்கும் புதுசாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த ஒரு நாள்லையே சிலர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஒரே நாள் தான் இன்னும் 10 வருஷம் பழகின மாதிரி ஆயிடுவாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதில் சிலர் ஒரு வாரம் கழிச்சு அப்படி பழக அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். உன்னதமானவரோடு பழகினால் அல்லேலூயா ரிசல்ட் என்னன்னு கேட்டா உனக்கு நன்மை வரும். ரிசல்ட் என்ன? உனக்கு நன்மை. ஆங்கில வேதாகமத்தில் இப்படி போட்டிருக்கு, அக்வைண்ட் நவ் thyself with him and be at peace, thereby good shall come unto thee போட்டிருக்குது. சில டிரான்ஸ்லேஷனில் ப்ராஸ்பரிட்டின்னு எழுதியிருக்குது, உனக்கு க்ஷேமம் வரும் என்று எழுதியிருக்கிறது. அவரோடு பழகினால் மாத்திரமே. ஆமேன். அப்போ அவரோடு பழகினால் சக்சஸ் இன் த மினிஸ்ட்ரி. ரெண்டாவது, த சேம் அனாயிண்டிங் இஸ் ப்ராமிஸ்ட் டு அஸ். அதுதான் எங்கே இருக்குது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் ஏன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேனே, நீங்கள் கொஞ்சம் காலம் நீங்கள் அந்த ஊழியத்தை செய்யுங்க, நான் பரலோகத்துக்கு போகிறேன், பார்த்துக்கலாம், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் துக்க வீடுகளுக்கு போகும்போது நம்ம என்ன சொல்லுகிறோம்? மனதார சொல்லுகிறோம், தைரியமாக இருங்க, வாழ்க்கையத்தோட முடியல, ரைட்டு அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்திட்டு வர்றோம். அப்படி தைரியப்படுத்திட்டு போயிருக்கலாமே. ஆர்குமெண்ட்டுக்கு கொஞ்சம் எதிர் ஆர்குமெண்ட் போடுறவங்க யாராவது இருக்கீங்களா? தைரியப்படுத்திட்டு போயிருக்கலாமே. தேவன் அப்படி சொல்லலை, இயேசு ராஜா அப்படி சொல்லலை. வாயை திறந்த உடனே கரெக்டாக சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நான் பலனடைந்தது போல தான் நீங்களும் பலனடை. அதான் அர்த்தம், அதுக்கு அர்த்தம். அப்போ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்னா என்ன அர்த்தம்னா நான் தான் தேவகுமாரன், பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். அப்போ சாட்சிகள்னா எப்படி இதை ப்ரூவ் பண்றது? பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையினால் நான் தான் உங்கள் மூலமாக கிரியை செய்வேன். உங்களோடு கூட ஒரு நண்பர் இருக்கும்படியாக ஒரு நண்பர் உங்களுக்கு அவசியம். எத்தனை பேர் கேட்டீங்க இந்த வார்த்தையை? எத்தனை பேர் கேட்டீங்க? உங்களோடு ஒரு நண்பர் அவசியம். நான் உங்களோடு இருந்தது போல, இருக்கிறது போல உங்களோடு இருக்கும்படியாய், என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் வேறொரு நண்பரை நான் அனுப்புவேன். அவரை உங்களுக்கும் தெரியாது, நான் அனுப்புவேன், அவர் வருவார். ஆனால் அந்த உலகத்துக்கு அவரை யாருன்னு தெரியாதுன்ட்டார். ஆனால் உங்களுக்கு நீங்கள் அறிவீர்கள். எப்படி அறிவோம்? என்னை மகிமைப்படுத்துவார் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என்னை மகிமைப்படுத்துவார் அப்படின்னு சொன்னோடனே அந்த தேவாவியானவர் கிறிஸ்துவை கொண்டு, கிறிஸ்து மூலமாக அல்லேலூயா கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற வல்லமை பரிசுத்தவான்களுடைய கைகள்னாலும் செய்ய ஆரம்பித்தார். அதை பார்க்கும்போது உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து, இன்றும் ஜீவிக்கிறார், அவரே தேவன் என்பதை சாட்சி சொல்லுவீர்கள். அதுதான் சாட்சி. உங்கள் மூலமாக என் ஆவியை கொண்டு நான் செய்யக்கூடிய அல்லேலூயா காரியங்கள் எனக்கு சாட்சிகளாய் மாறுவீர்கள். நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, ஆலயத்தை இடிச்சு போட்டாங்க சில ராஜாக்கள்னு சொல்லி ஆரம்பித்தேன் இல்லையா, திரும்ப வந்துட்டு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆலயம்
நீங்கள் இப்படி இடித்து இப்போ ஒரு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் சூப்பரான வீடுகளில் குடியிருக்கிறது நியாயமான்னு கேட்டோன்னே அந்த ஜனங்கள் எல்லாம் சட்டை பிச்சுக்கிட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகிறோம், அப்போ நாங்கள் ஆலயத்தை கட்டலாமா? நீங்கள் போய் ஒவ்வொருத்தரும் உத்திரத்தை என்ன செய்யுங்க, வெட்டிக்கிட்டு மலைக்கு போய் காடுகளுக்கு போய் வெட்டிட்டு வந்து என் ஆலயத்தை கட்டுங்கள், இதில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அவன் ஆரம்பிச்சிட்டான். போய் கட்டிட்டு வர்றதுக்கு உத்தரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல போட்டிருக்கோம். அதனுடைய கலெக்டர்ஸு, அதிகாரிகள், கவர்னர்ஸு எல்லாருமே மனம் திரும்பி ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அப்போது ஒரு வார்த்தைங்க உண்டு, நீங்கள் தைரியமாய் போங்கள், என்னுடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார்னு போட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்னுடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். அது பழைய ஏற்பாட்டிலேயே அந்த வசனம் இருக்குது. என்னுடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார்னா அப்போ அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு யாரு அவசியமா? பாப்பா ஆவியானவர் வேண்டும். நம்ம செங்கலும் இங்கலும் கொண்டு வந்து மரத்தை கொண்டு வந்து கட்டிட்டோம்னா இந்த பார் அந்த பார் ஈவெண்ட் மேக்கிங் கிடையாதுங்க. சர்ச் இஸ் நாட் ஜஸ்ட் ஈவெண்ட் பண்ணுறது மாதிரி இல்லை. இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழுக்க முழுக்க தேவன் நடத்துகிறது தான் அவருடைய ஆலயம், அவருடைய ஆராதனைகள் அவர் தான் நடத்தணும். ஆமேன், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அப்படித்தான். அதே நேரத்தில் சர்ச்சுன்னு வரும் பொழுது அவர் தான் நடத்தணும், அவர் தான் பேசணும், அவர் தான். இதுக்காக டெடிகேட் பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்துட்டுருக்குறோம். எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட கடவுதுன்னு எழுதினார். அவருக்கு பிரியமில்லாத எந்த கூத்தும் இங்கே நடக்கவே அனுமதியே கிடையாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்ன சொல்கிறீங்க? உங்கள் வீடுகளாக இருந்தாலும், உங்கள் குடும்பங்களாக இருந்தாலும், சபையாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத கூத்துகள் இங்கே நடக்கிறதுக்கு நம்மளை என்ன வேணால் 4 பேர் திட்டட்டும், விமர்சனம் பண்ணட்டும், தப்பு கண்டுபிடிக்கிறேன்னு 4 பேர் பிறந்திருப்பானுங்க, இருந்துட்டு போட்டோம். கர்த்தருக்கு ஒருத்தருக்கு தான் நாம் என்ன செய்யணும், கணக்கு கொடுக்க வேண்டி இருக்குது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற ஆராதனைக்கு நிழலாட்டமாய் நம்முடைய ஆராதனைகள் இருக்குமானால் அதை விட ஒரு பெரிய காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. மனுஷர்களால் புகழப்படுவதை காட்டிலும் தேவனால் புகழப்படுவது உத்தமம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அப்போது என் ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார், பொங்கல் ஆடினார். எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் பார்த்தீங்களா? அப்போ ஆவியானவருடைய பலத்தினால்தான் எல்லாமே செய்ய முடியும். அப்போ இது இயேசு ராஜாவுக்கு எவ்வளோ நீங்காத நண்பராக இருந்தவர். பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டு பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய நண்பராக அவர் அனுப்பினார் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு உற்சாகப்பட்டு, எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு, பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுவானவர் எப்படி ஆவியானவரோடு பழகி அவருடைய ஊழியத்தை செய்தாரோ ஆவியானவர் மூலமாக அவர்களும் அப்படித்தானே செய்தார்கள். அதனால தான் பைபிளில் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் என்று ஒரு பெயர் வந்தது. ஆக்ட்ஸ் என்றால் டீட்ஸ், டீட்ஸ் என்று சொன்னால் கிரியைகள், அப்போஸ்தலர்களுடைய கிரியைகள், அப்போஸ்தலர்களுடைய வேலைகள், அப்போஸ்தலர்கள் மூலமாய் கர்த்தர் இயேசு செய்த வேலைகள். அப்படிதான் போட்டிருக்கு மார்க் 16 கடைசியில். மார்க் 16 கடைசி 2 வசனங்களை நீங்கள் வேக வேகமாக நீங்கள் பிரட்டி பார்த்தீங்கன்னா, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். ரைட்டுங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நல்லா கவனிங்கன்னா, இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில். அப்ப பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு உட்கார்ந்தார்னா என்ன பண்ணார், என்ன செய்தார்? என் ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவரை பிதாவிடத்திலிருந்து கேட்டு அனுப்பினார். ஆவியானவர் அவர்கள் மேல் வர, அதே ஆவியானவர் தான். அப்ப இயேசுவானவரை கொண்டு தேவன் செய்ததான கிரியைகள் எவ்வளவு பயங்கரம் என்று ஒரு பக்கம் நாம் மெச்சிக்கொள்கிறோம், மறுபக்கம் அப்போஸ்தலர்களை கொண்டு தேவன் செய்த காரியங்களும் பயங்கரம் என்று மெச்சிக்கொள்கிறோம். நிச்சயமாக நாம் இதை மெச்சிக்கொள்ளாமல் எவனும் இருக்க முடியாது. ஒரு உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இதை பார்க்காம இருக்க முடியாது. அவன் நம்மன்னு வரும் பொழுது இல்லைன்னு ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் நம்மால் ஒன்றுமே முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே வந்துடும். காரணம் என்ன? நாம் அவரோடு இவர்கள் பழகினது போல
அதனால தான் இந்த மாதம் ஆண்டவர் சொல்றார், நீ உன்னதமானவரோடு நீ பழகுன்ட்டார். வாக்குத்தத்த வசனமே அதுதான். அவரோடு பழகி சமாதானமாயிரு. கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். தெய்வமே எனக்கு ஒன்றுமே தெரியலப்பான்னு சொல்லணும். இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியல, இது புரியலப்பா, எனக்கு இப்போதாங்கப்பா புரியுது. நான் யூஸ்லெஸ் ஃபெலோன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். அவன் ஒன்றுக்கும் லாயக்கில்லாத மனுஷன்னு சொல்லி நான் உட்காந்துட்டு இருக்கிறேனே தகப்பனே. 1-2 பேர் டிஜிஎஸ் ஐயாவை போல் 1-2 பேர் தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். இல்லை நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், நானும் அதில் இருக்கிறேன். உண்மையாய் நாம் பழகினால், இந்த காலை கேட்டு இந்த காலை விட்டுறவங்க கர்த்தர் விட்டுறார், கவலையே பட மாட்டார். சில காரியங்கள்லாம் வரும் பாருங்க. ஆனால் ஒருத்தன் உண்மையா அதை எடுத்துக்கொண்டு அவன் தேவனை தேட ஆரம்பித்து விலக்கிரயத்தை கொடுத்து, when he starts paying a heavy price to receive such a heavy anointing, praise the Lord. டிஜிஎஸ் ஐயாவை குறித்து அவங்களே சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியை பெறுகிறதற்கு 7 வருஷங்கள் ஆகிப்போச்சு. 7 years he fasted and prayed. இது பேசுறது நல்லா இருக்குது, ஆனால் விலைக்கிரயத்தை கொடுக்கறது கடினமான ஒரு காரியம். கேட்கறதுக்கு இன்பமாக இருக்கும். அந்த அபிஷேகத்தோடு அந்த வல்லமையின் வரங்கள் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. அவர் டேக் ஓவர் பண்ணிக்கொள்வார். அது அவரை விட்டுணும், நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. அவர் செய்வார் எல்லா வேலையும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஊழியத்தை தான் பொதுமக்கள் பார்ப்பார்கள். அப்பா என்ன வல்லமையான ஊழியக்காரர் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய, அவர் அந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்வதற்கு, வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு பட்ட பாடு, கதறின அந்த கதறல்கள் யாருக்கும் தெரியாது. அது சீக்கிரட்டாக இருக்கும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு தேவன் அந்த வரங்களையும் வல்லமைகளையும் தருவாரானால் அவனை தேவன் முதலாவது நம்ப வேண்டும். God must trust that man or that woman. Will he trust us? This is a big question. அப்போ அவருக்கு நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறதை கர்த்தர் டெஸ்ட் பண்ணி பார்த்து தானே செய்கிறார். அந்த கதறல்களை கேட்பார். அந்த நேர காலங்களை நாம் எவ்வளவு செலவிடுகிறோம் என்பதை பார்ப்பார். ராத்திரியை பகலாக்கி, பகலை ராத்திரியாக்கி, தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் ஆண்டவர் பக்கம் திரும்பி நாம் ஜபித்து கொண்டிருக்கிறோமா அதையும் பார்ப்பார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தாகத்தையும் ஏக்கத்தையும் தவிப்பையும் பார்ப்பார். எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் தேவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்ம மேலே. அந்த நம்பிக்கை வந்தால் மிஸ்யூஸ் பண்ண மாட்டான் என்கிறதான நம்பிக்கை வரணும். இவன்கிட்ட கொடுத்தா இந்த வல்லமையை தூக்கி இவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட மாட்டான், தாம் பேர் புகழுக்காக செய்ய மாட்டான், இவன் எனக்காக இருப்பான் என்று அந்த நம்பிக்கை வரணும். இந்த டெஸ்ட் மூலமாய் பாஸ் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல பாடம், எலிசாவை குறித்து சொல்லதான ஒரு பாடம். அவன் ஏறு பூட்டின அந்த இடத்துலேருந்து திரும்ப சால்வை விழுகிற வரைக்கும் அவனுக்கு இருக்கிறதான டெஸ்ட் எவ்வளவு, ஒரு ரூத்துக்கு வந்ததான டெஸ்ட் எவ்வளவு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்ததான டெஸ்ட் எவ்வளவு, டபால்னு தூக்கி கொடுத்துடல. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பாஸ்டர் இங்கேருந்து 4 கற்றுனா மைக்கில் டபான்ட்டு எல்லாருக்கும் வந்துடணும் அப்படின்னு நினப்பு இல்லை. அப்படி வர்றதில்லை. தப்பு கணக்கு போடக்கூடாது. நம்முடைய ஜீவியத்தை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக்கி கொண்டு ஒடுக்கி கொண்டு நம்முடைய ஜீவியத்தில் எவ்வளவு நீதி, தேவனுடைய நீதி செயல்பட வேண்டும், தேவனுடைய அன்பு செயல்பட வேண்டும், கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாக இருக்க வேண்டும். அதற்கேற்ற விலைக்கிரயம், ஜெப வாழ்க்கை, கண்ணீரோடு ஜெபித்தல், ஜனங்கள் மேல் கொண்ட தாகம் நமக்கு அவசியம். கட்டப்பட்டவர்கள் மேல் இருக்கக்கூடிய தாகம் நமக்கு வேண்டும், அன்பு வேண்டும். கட்டப்பட்டவர்களுடைய அன்பு வேண்டும். அவன் கடக்கட்டும், அவன் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், சாகட்டும், அவன் மேலே தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள் வந்திருக்குதுன்னு சொல்கிற வாழ்க்கை அல்ல, குறை கண்டுபிடிக்கிற வாழ்க்கை அல்ல, ஊழியக்காரர்களை திட்டுற வாழ்க்கை அல்ல, அபிஷேகத்தை தேவன் தந்தது ஊழியக்காரர்களை கண்ணமண்ணான்னு கிழிக்கிற வாழ்க்கை அல்ல. No, it is not. The anointing is very precious to heal the broken-hearted and to heal the sick and to give the hope for the hopeless people and to take and to bring the people out of the pit. இதுக்கு தான் தேவன் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். வேண்டாத வம்ச வரலாறுகள், ஆர்குமெண்ட்டு, தர்க்கங்களை வச்சு இங்கே எங்கேயும் சுற்றுறதுக்காக அல்ல. ஒரு துளி அபிஷேகம் இறங்காது, ஒரு துளி வல்லமை இறங்காது. என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் திட்டவட்டமாக இதை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய அபிஷேகம் இஸ் வெரி காஸ்ட்லி. தி அனாயிண்டிங் ஆஃப் காட் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி. ஹி இஸ் த கிரேட்டஸ்ட் கம்பேனியன் we can have ever in our life.
and he is a gift to every one of us. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் எவ்வளவு அருமையானதும் வல்லமையுள்ளது என்பது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்ம மேல் இருக்கும்படியாக நம்ம அவரை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாம் செயல்படுகிற வாழ்க்கை எவ்வளவு முக்கியம். God should trust us. இப்படி வல்லமையாய் பிரகாசித்ததான ஊழியக்காரர்களுடைய ரகசிய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பாருங்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை அலசி பாருங்கள். அவர் வேதத்தை எவ்வளவு நேசித்தார்கள், எவ்வளவு வாசித்தார்கள், அதன்படி செய்தார்கள். பலவீனங்கள் மத்தியிலும் கர்த்தரை தேடினார்கள். இன்று தேடணும் என்று ஆசைப்படுகிற ஒரு சிலருக்காவது இது உற்சாகமாக இருக்கட்டும் என்று நான் பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. God should trust you. Consistency, your sincerity. ஏதோ ஒரு நாள் ஜெபித்து விட்டு ஒரு நாள் அப்படியே தூங்குறது அல்ல. அந்த தாகம், ஜனங்கள் மேல் கொண்ட தாகம் நம்மேல் அதிகமாக 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 அவரும் நாமும் ஒன்றாய் விடுகிறோம். அவருக்குள்ளான பாரம் நமக்குள் வந்து விடுகிறது. அவருடைய ஏக்கங்கள் நம்முடைய ஏக்கங்களாய் மாறிவிடுகிறது. நம்முடைய ஏக்கங்களும் அவருடைய ஏக்கங்களும் ஜெராக்ஸ் காப்பியை போல மாறிவிடும். என் ஆண்டவர் அவனை நம்பி அவனை பயன்படுத்துவார். எனக்கு ஏற்ற ஊழியக்காரன் நன்றி. எவ்ரிபடி கேன் பி யூஸ்ட் டிபெண்டிங் ஆன் அவர் காலிங். நம்முடைய அழைப்புக்கு ஏற்றபடி நாம் எல்லாரும் தேவனால் பயன்படுத்தப்பட முடியும். ஆனால் நம்முடைய அழைப்புக்கு ஏற்றபடி நாம் பிரயாசப்படாவிட்டால் நாம் ஒரு நாளும் பயன்படுத்தப்பட முடியாது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அன் ஈஸி லைஃப். இட்ஸ் அ லைஃப் ஆஃப் difficulties and it is a life of huddles and heartbreaks. It is a holy life. Holiness doesn't bring a smooth sailing. Sometimes heartbreaks are inevitable. உள்ள உடைய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இது மத்தியில் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வார். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்களுடனே கூட இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டார்னா he has sent the Holy Spirit. அவருடைய வேலையை அவர் செய்து விட்டார். finished. உட்கார்ந்த பிறகு தேவாவியானவர் வந்தார். 120 பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறதான வேளையில் தாகத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தார்கள், ஒருமனப்பட்டார்கள். இன்று இதுதான் இல்லை. சபைகளில் அது இல்லை, குடும்பங்களில் இல்லை. ஒருமனம் இல்லாத இடத்துல தேவாவியானவர் எப்படி இறங்குவார் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல மேற்பூச்சாய் பூசி 4 ஆசீர்வாத செய்தியை கொடுத்து 4 காணிக்கைகளை வாங்கிட்டு உங்களை அனுப்பினால் நல்ல பாஸ்டர் அவர். இட் இஸ் நாட். வெரி சாரி. God is not interested in such ministries. God is interested in the ministry that will lead people to follow his commandments and to be exactly like him. இந்த உலக பொருள்களுக்காக தேவன் ஊழியத்தை ஆரம்பிக்கவில்லை. அவருடைய பரலோக ராஜ்யத்துக்காக ஆரம்பித்தார். பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் நம்மை கொண்டு பிரகாசிக்கணும், நம்மை கொண்டு வளரணும் என்பதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டு தேவன் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய ஊழியத்தை இந்த உலக பொருள்களை சம்பாதிச்சுட்டு வந்து ஜாலியாக கும்மி அடிச்சுட்டு கோலம் அடிச்சுட்டு உட்காருங்கடான்னு சொல்கிறதுக்காக இயேசு ரத்தம் சிந்தவில்லை. என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ கொள்ளவில்லையோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் மாத்திரம் அந்த நிலைமையிலேயே நான் இருக்கிறேன். நீங்கள் மேட்ச் ஆனால் ஆகுங்க, இல்லாவிட்டால் எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய வேலையை செய்து முடித்த பிறகு இந்த மக்கள் புறப்பட்டு போனார்கள். தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார்கள். போன பிறகு இவர்கள் உண்மையாய் இருந்து செயல்பட்டது நிமித்தம் தேவனும் உண்மையாய் இருந்து செயல்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அற்புதங்கள் அடையாளம் இவங்களுக்கே தெரியாது. இங்கே ஒரு காலத்தில் பயந்து போய் எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு போய் உட்கார்ந்துட்டு இருந்த ஜனங்கள் இன்னைக்கு பகிரங்கமாய் போய் பிரசங்கம் பண்ணும்போது பயங்கரமான அற்புதங்கள்லாம் நடக்க போய் இவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. எப்பா எப்படிரா இதெல்லாம்ட்டு. அதான் ஆண்டவர் சொன்னது நிறைவேறிற்று. இன்னைக்கு அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம், இயேசு ராஜாவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நம் மூலமாக நாம் சர்ச்சுக்கு வந்துட்டு போனால் போதுங்கிற நிலைமையில் நாம் உட்காந்துட்டோம். திஸ் இஸ் த மிஸ்டேக், பிக் மிஸ்டேக் தட் வி ஹேவ் டன். இதை கேட்கும் பொழுதாவது ஒரு ஆசை உங்கள் உள்ளத்தில் வரட்டுமே என்கிறது தான் என்னுடைய ஆசை. இதை கேட்கும் பொழுதாவது ஒரு கொஞ்சம் நம்ம தேவனை தேட ஆரம்பிக்கலாமே. என் ஆண்டவரிடத்தில் அந்த விலக்கிரயத்தை கொடுக்க அதே ஆவியானவர் வரும் பொழுது அடுத்து பார்த்தா நேச்சர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ன என்பதை பார்த்தோம். பிறகு கவுன்சில் பிறகு ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு நாம் பார்க்கும்போது ஏன் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் அதையும் கூட நம்ம பார்த்துட்டோம். போனால் he is our guide and he is our gift and he is our
ஹெல்ப். இந்த மூணு போன வாரம் பார்த்தோம். Blessed gift of God, just as Jesus Christ is the gift of God. His salvation is the gift of God. The blessed Holy Spirit is the gift of God. இப்போ எதுக்காக தேவன் அதை அனுப்பினார் அப்படின்னு சொன்னாக்க, we are weak people and we are, hallelujah, people of fallen nature. அது ஆறாவது பாயிண்டாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஏன் நமக்கு ஆவியானவர் தர வேண்டும் அப்படின்னு சொன்னா, நாம் பலவீனர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் இயேசு பலவீனரா இல்லையான்னு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் பலவீனரா? யாராவது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பலவீனரா? அப்ப பூமிக்கு வந்து பலவீனரா வந்தாரா? அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட தெய்வம். அப்போ ஒரு பலவீனர் அல்லாத ஒரு நபர்க்கே பலமுள்ள ஒரு ஆவியானவர் நண்பராக வர வேண்டுமானால், இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, இதுதாங்க நான் எதிர்பார்க்கிறேன். பலவீனர் அல்லாத தெய்வத்துக்கே ஒரு பலசாலியாக, பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என்று சொல்லுகிற தேவ ஆவியானவருடைய உதவி தேவைப்படுமானால், எவ்வளவு பலவீனமான நமக்கு அவருடைய உதவிகள் அவசியம். கர்த்தர் இயேசு பலவீனர் அல்ல, ஐயோ தேவன் அவர். அவருக்கே பூமியில ஆவியானவருடைய உதவியும் பலமும், அவர் இல்லாமல் வேலை ஒரு நிமிஷம் செய்யலையே. அப்படியானால் பலவீனர்களாகிய நமக்கு அவர் இல்லாம வாழ முடியுமா ஐயா? போன வாரம் பூரா நல்லா ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த வசனங்களை பயன்படுத்தி நான் ஜெபம் பண்ணேன். நீங்க எப்படி ஜெபம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை கேட்க மாட்டேன். ஆனா நான் ஜெபம் பண்ணேன். என் தெய்வமே, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற தேவரீர் என்னை நடத்துவீராக. கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாக சொல்லி இருக்கிறீர், ஞாபகப்படுத்துனீங்க. கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்க. பிதாவையும் குமாரனையும் வெளிப்படுத்துகிற ஆவியானவர்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா, நீங்கள் எனக்கு மகிமைப்படுத்துங்க, நீங்கள் அதை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆவியானவரோடு பழக, ஜெபிக்க. ஹல்லேலூயா. ஒரு சிலர் அதை விட்டுருப்பீங்க, தெரியாமல் விட்டுருப்பீங்க. அதை ஆரம்பிக்கலாம். அதை ஆரம்பித்து அந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அது ஸ்வீட் லைஃப். அது ஒரு மாதிரி ரொம்ப இனிமையான ஒரு வாழ்க்கை. உற்சாகப்படுங்க. ஆமென். ஏன் நாம் பலவீனர்கள்? அதனால தான் போட்டிருக்குது. வேதம் சொல்லுது, வாசிப்போம். ஒன்னா சில வசனங்களை வாசித்துட்டு நான் இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சிடுறேன் உங்களை. அல்லேலூயா. எபிரேயர் 10வது அதிகாரம் 9, 10 ஆகிய 2 வசனங்களை பார்க்கலாம். தேவனே சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பலசாலியாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் வந்ததுனாலே தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறதுக்கு வழியே கிடையாது, வழியே கிடையாது. சில வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அப்ப எல்லாரும் அவுட்டுன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய பிரசங்கியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும், எல்லாருமே வேதம் சொல்லுகிறது அவ்வளவு பலவீனர்கள். வீக். அடுத்து இன்னொரு வசனத்துக்கு போகலாம். ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல, அப்ப எல்லாரும் மரித்து போனோம்னு அர்த்தம். நல்லா திங்க் பண்ண சில விஷயங்கள்லாம் வரும் பாருங்க. திங்க் பண்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லை, நம்ம மூளை பத்தலை. அதனால தான் ஆலோசனைக்காரர்கள் வேணும்னு ஆண்டவர் சொன்னார். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவார்கள்னு போட்டிருக்குது. இப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு எவ்வளவு பலவீனமா. இப்போ என் ஆண்டவர் யார்கிட்டையாவது போய் ஆலோசனை கேட்கிறாரா? தூதர்கள்ட்ட என்ன செய்யலாம், எனக்கு ஒன்றும் புரியலையே, இந்த மாதிரி செய்யலாமா வேண்டாமா? அவர் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்க முடியும்? எவ்வளவு பலசாலி.
யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன நல்ல தெய்வம். அவர் யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்டதில்லை. நம்ம ஒரு காரியத்தை எத்தனை பேர்கிட்ட ஆலோசனை கேட்குறோம்? கொஞ்சம் உணர்ந்து சொல்லணும். இது ரைட்டா, இது தப்பா, இது என்ன செய்யலாமா, இப்படி போகலாமா, அப்படி போகலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நாளைக்கு நம்முடைய ஆலோசனைகள் மாறுது. இன்னைக்கு எடுத்த தீர்மானங்கள், காலையில் தூங்கி எந்திரிச்ச பிறகு தீர்மானங்கள் திடீர்னு என்ன செய்யுது? இல்லை இல்லை இல்லை, இப்படி செய்யக்கூடாது, இல்லை நான் மாற்றிட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி அப்பா ஒரு காரியத்துக்கு கன்க்ளூஷன் வர்றதுக்கு நம்மளுக்கெல்லாம் நோபல் ப்ரைஸ் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. இது கொஞ்சம் வாரேன் பிறகு பார்க்கலாம். 51வது சங்கீதம் 5வது வசனம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை. நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாயா. துர்குணத்தில் உருவானேன், தோற்றமே நல்லா இல்லைன்ட்டான், எல்லாம் வீக்கு. அப்புறம் எபேசியர் 2:3, எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். வீக்கா இல்லையா? பயங்கரமான வீக்கு. அல்லேலூயா. இப்படி பாருங்களேன், ரோமர் 7:18 பாருங்களேன். ரோமர் 7:18 என்ன போட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ ஐ ஆம் வீக் அப்படின்ட்டான். ஐ ஆம் வீக், ரொம்ப வீக்கு. கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட வீக்கு தான். நம்ம அந்த சுபாவம், நேச்சர் என்ன செய்யறதில்ல, மாறலை. இன்னும் சில காரியங்களை வரும் பாருங்க. இப்படி ரோமர் 8:7-8 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, கீழ்ப்படியாமலும். ஐயோயோ, இந்த சிந்தை என்னுடைய நேச்சரை நான் பெண்ட் பண்ணி ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வைக்கிறது கஷ்டமான காரியமா இருக்குதுன்னு. அவ்வளவு வீக், அவ்வளவு வீக். இதனால தான் பாருங்க, நல்லதுன்னு நினச்சிட்டு காலை வைப்போம், பின் விளைவுகள் நமக்கு என்ன செய்யறதில்ல, தெரியறதில்ல. அது மனுஷர்களாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னமோ யாரோ சொன்னாங்கங்கிறதுக்காக ஒரு வெளித்தோற்றத்தின்படி ஒரு 5 நிமிஷம் ஷோவில் மயங்கிற, 5 நிமிஷம் படம் காட்டுறதுல அப்படியே மயங்கி நம்பி, அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படித்தான், பணத்தை கொண்டு வந்து முதலீடு செய்தாலும் அப்படித்தான் மாயமாயிருது. மக்களும் அப்படி தான், பிஸ்னஸும் அப்படி தான். கடைசியில் தலையில் துண்டை போட்டு வந்துடுறோம். நான் இவனை நம்பி ஏமாந்துட்டேனே. வாட் அ வீக் பர்சன். கீழ்ப்படியக்கூடாது இருக்கிறது ரொம்ப. அதனால தான் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து ஜெபித்து 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 அப்படி ஜெபம் பண்ணி அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் செய்யும்போது அது ஒரு காலம் தப்பாய் மாறுறதில்லை. அப்படி ஜெபித்தாலும் கூட நம்முடைய மாம்ச சிந்தையை நம்ம நிறைவேற்றுவோமானால் ஜெபம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கை நாம் வாழ வேண்டியது அவசியம். நம்ம ரொம்ப அவசரப்படுற ஆட்கள், நம்ம ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்களேங்கிற அளவுக்கு காரியங்கள் இருக்கும். அவசரப்பட்டு காரியங்கள் இன்னைக்கு முடிகிறது பெருசு இல்லை. ஆனால் அவசரப்படாமல் தேவ பாதத்தில் வச்சு தேவன் நமக்கு நடத்தி கொடுக்கறது தான் பெருசு. இந்த விஷயத்தில் எத்தனையோ பேர் அதில் அடி வாங்குகிறோம். ஆண்டோடைய பிள்ளைகளே ஞாபகத்தில் வச்சுக்கணும். 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனமும் 10வது வசனமும், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. யாரப்பா அப்படி சொல்ல முடியும் எனக்கு பாவமே இல்லைன்ட்டு? இங்கே பார்த்தீங்கன்னா பாவம் இல்லைன்னு சொல்லுவோமானால் நம்மை நாமே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். அதான் வீக் பீப். இந்த காரியத்தை ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு கூட நமக்கு பலன் இல்லை. இல்லை, இது இப்படியே போகட்டுங்க. இப்படியே போக போக சில வசனங்கள் அப்படியே வருதுங்க, வரட்டும். எரேமியா 17:9 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? எல்லாவற்றை பார்க்கலாம் அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாருக்குள்ளும் ஒரு சூப்பரான ஒரு இருதயத்தை வச்சிருக்கோம். ஆளாளுக்கு ஒரு இருதயம் இருக்கு. அது எப்படிப்பட்ட இருதயம்?
ரொம்ப நல்ல இருதயங்க. மோசமான இருதயம்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த மோசமான இருதயத்தை வச்சுக்கிட்டு மனுஷன் வெளியில் வேஷம் போடுறத பார்த்தா பெரிய பரிசுத்தவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். நோ, ஆண்டவர் முகத்தை நேராக பார்க்காம நேராக இருதயத்தை பார்த்துடுறாரு. முடிஞ்சு போச்சு. இந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்ட்டு. மோசமான இருதயம் ரைட்டு விடுங்க. ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம். அதை கொஞ்சம் விடுவோம். ஆனால் அந்த முதல் வார்த்தையை பிடிச்சிக்குவோம். பாவத்தின் சம்பளமே. எல்லாருக்கும் ஒரு சேலரியோடு உட்காந்துருக்குறோம். உலகத்தான் கம்பெனிக்காரன் சேலரி கொடுக்குறானோ இல்லையோ, நமக்கு ஒரு நல்ல சம்பளம் இருக்குது. பாவம் செஞ்சதுனால வரக்கூடிய சம்பளம் மரணம். எல்லாரும் அதை தான் சுமந்துக்கிட்டு சுற்றுறோம். அப்போ எவ்வளோ பலவீனமான மக்கள். இப்படி பல காரியங்கள் போயிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன். நான் இந்த வசனங்களை கட் பண்ணி இதுக்கு என்ன அடையாளம், நாம் வீக் என்பதற்காக என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு அடையாளங்க. போலாமா? கலாத்தியர் 5வது அதிகாரம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21 இந்த 3 வசனங்கள் தாங்க அடையாளங்க. அந்த 3 வசனங்கள் அடையாளம். இன்னைக்கு நான் பாவி இல்லைன்னு சொல்ற எல்லாருமே இந்த வசனங்கள் படி நடக்குதா வாழ்க்கையிலன்னு கொஞ்சம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இது உள்ள மறைஞ்சிருக்கலைன்னு சொல்றார். அவுட்சைட் ஓப்பன். நவ் த ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ் ஆர் மேனிஃபெஸ்ட். வெளியில் வந்துருச்சு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஃபாலோவிங் லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டில் ஒன்றாவது என்னைக்காவது நம்ம எத்தனையோ வெளியில் வந்து இது மறைஞ்சிருக்க மாட்டாதுன்னு சொல்லிட்டார். இது மறைக்க முடியாது. அவைகள் யாவன, அவை யாவன. பவுலடிகள் கொஞ்சம் இதை எழுதுகிறார். விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சொன்னியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள் ஒரு பெரிய லிஸ்ட்டையே போட்டார். ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்கார். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே வெளியில் தான் வருதுன்ட்டார். இது மறைஞ்சிருக்கவே மாட்டாதுன்ட்டார். இது இன்னொன்று சொல்லிட்டு எவ்வளோ பலவீனர்கள் பார்த்தீங்களா? நாம் பலவீனர்கள்னு எப்படி தெரியும்னா, ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இட் ரிஃப்ளெக்ட்ஸ். இந்த காரியங்கள் வெளியில் வந்துடும். இது நிமித்தம் நாம் பலவீனர்கள் மாத்திரம் அல்ல, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். கொஞ்சம் 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 உற்சாகமாக பாருங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் சுதந்தரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது சொன்னது யாரு? இந்த மனுஷனும் ஒரு பலவீனன். சொன்ன பவுலும் கூட பலவீனன். ஆனால் தன் பலவீனத்தில் இல்லாதபடிக்கு இந்த காரியங்கள் வெளிப்பட்டதுன்னு சொல்லி அனுபவத்தில் சொல்லிட்டு இதை கண்டினியூ பண்ணாதபடிக்கு தன்னை ஒடுக்கி இவைகளுக்கு செத்த பிறகு அவன் அதை காரியத்தை சொல்லுகிறான். God is using a person here who is not continuing in the same things. நாம் சில காரியங்களை செய்து கொண்டு கண்டினியூ பண்ணிக்கொண்டு நாம் உபதேசம் பண்ணுவோமானால் நம்முடைய உபதேசத்தில் ஊழியத்திலையும் உண்மை இருக்காது. அந்த கர்ணத்தில் நீர் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று எழுதியிருக்கிறது. அதனால தான் ஆராதனை குறித்து உங்களுக்கு சொல்லும்போது அந்த காரியத்தை சொன்னேன். ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு வரும்போது தேவனேன்னு சொல்லி நான் இங்கே கத்திட்டு தான் வர்றேன். என்னுடைய ஆராதனை உண்மையாக இருக்கணுமே ஆண்டவரே. மைக்கை கொடுத்துட்டாங்க, ஸ்டேஜை கொடுத்துட்டாங்க, பில்பிட்டை கொடுத்துட்டாங்கங்கிறதுக்காக நான் என்னத்தையாவது சொல்லிட்டு ஒப்பேத்திடக்கூடாது. தெய்வமே என்ன சொல்ல வர்றீங்க? என்ன சொல்ல வர்றீங்க? என் தேவன் அதை பார்க்கிறார் அல்லவா? நீ செய்கிறதுக்கும் நீ சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு என்னை பார்த்து சொல்லிட்டாருன்னா உங்களை எல்லாரும் காட்டிலும் அடி வாங்குறது நானாக தான் இருப்பேன். அதிக அடிகள் வாங்குவேன். அதான் ஆராதனையில் உண்மை இருக்கணும்.
இப்போ இந்த பவுலடிகள் சொன்னதை இதெல்லாம் ஆவியானவர் அவனை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் யோசிக்கணும். காரணம் என்ன? அவனும் ஒரு காலத்தில் பலவீனத்தான் இருந்திருக்கிறான். அது அவன் வாயாலேயே சொல்றான். ரோமர் 7 அவன் வாயாலே சொல்றான், நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்ய முடியல, எது கூடாதுன்னு நினைக்கிறேனோ. அப்போ எனக்குள்ளே ஒரு மாம்சத்துக்குள்ளே ஒரு பிரமாணம், பாவ பிரமாணம் இருக்கிறதை கண்டேனுங்கிறான். இந்த பாவ பிரமாணம் என்னை விட்டு நீங்குற வரைக்கும் நான் ஃபெயிலியர்னே அவன் சொல்றான். இந்த பாவ பிரமாணம் என்னிடத்துல இருக்கிற வரைக்கும் நான் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு எதிர்த்து தான் நான் நிற்கிறேன், என்னால் முடியலைன்னு சொல்றான். அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன, ஐயோ நிர்பந்தமான மனுஷன்கிறான். அப்போ இந்த பாவ சரீரத்திலிருந்து, இந்த பலவீன சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்ங்கிறான். அப்போ அவன் சொன்ன இது எழுதுனது யாருன்னு கேட்டால் அவனும் அந்த பாதையில் போனவன் தான். விளங்குதா? பாதையில் போனவன் தான். ஆனால் அவன் போயிட்டு கண்டினியூ ஆகி அவன் எழுதலை. அப்படி கண்டினியூ பண்ணி இருந்திருப்பானால், அதாவது தொடர்ந்து இருப்பானால், தேவன் அவனை எழுத விட்டுருக்க மாட்டார். என்னோடு யாராவது இருக்கீங்களா? ஆர்குமெண்ட்டை பாருங்க. நிச்சயமாய் ஒரு பாவத்தில் இருந்து கண்டினியூ பண்ணி கொண்டு தொடர்கிற ஒரு மனுஷனை தேவன் பயன்படுத்த மாட்டார். அவர் மகா பரிசுத்த தெய்வம். அவர் விளையாட மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு பாவத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஊழியக்காரர்கள் எப்படியும் ஊழியம் செய்யலான்னு நினைக்கிறது பயங்கரமான தப்பு, பயங்கரமான தப்பு. ஸ்தோத்திரம். அதுக்குத்தான் மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ணுகிறான். நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன், அனுதினமும் நான் சாகுறேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை. அவன் அதை நிஜமா அதை பண்ணுனான். he did it. அது என்ன ரகசியங்கிறது பிறகு வரும், இன்னும் கொஞ்சம் பின்னால் போக அது வரும். தேவன் அதை கண்டார். அல்லேலூயா. கண்டார். ஆத்திர அவசரமாக ஒரு எபிரேயனை கொண்டு போட்டான் ஒருத்தன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் 2 எபிரேய பிள்ளைகள் சண்டை போடும்போது இவருக்கு பெரிய ஊழிய அபிஷேகம் வந்துருச்சு அவருக்கு. ஓஹோ சகோதரரே ஆக பார்த்தாரு, அவனை திட்டிவிட்டான். அந்த ஊழியம் சக்சஸ் ஆகலை. அவன் என்ன நினைச்சான்னா, இப்படி நம்ம ஊழியத்தை இப்பவுமே ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த எபிரேயர்களை நம்ம பக்கம் கூடிக்கிட்டு வானுங்க, நம்ம பெரிய பெரிய பாஸ்டர் ஆயிடலாம், ஆளாயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆண்டவர் அது செய்யல. போட்டாரு, போடா அங்க போய் மாடுமை ஆடுமை 40 வருஷம் இன்டு எக்ஸ் போ ஆடுமே. இந்த ஆடு மேய்க்கிறான். 40 வருஷம் ஆடு மேய்க்கிறது லேசான காரியமா ஐயா? 4 நிமிஷம் ஒழுங்கா உட்கார முடியல நம்மளால சபையில். சொக்குது, தள்ளுது. 40 வருஷம் ஆடு மேய்க்கிறது லேசான காரியமா? பெரிய வீரசுரமா கொலை பண்ணி போட்ட யுக்தி என்ன ஆவுன்னு? தட் இஸ் நாட் தி வே. அவன் மாம்சத்தில் இருந்துட்டு ஊழியத்தை தொடங்கினான். தேவன் இடம் கொடுக்கல. அப்போ ஊழியம் செய்யணும்னா ஊழியக்காரர்கள் எவ்வளவு பயந்து சாக வேண்டியிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசிகளும் எவ்வளவு பயப்பட வேண்டியிருக்குது. ஆண்டவரே, என்ன மாம்சத்தின் கிரியைகளில் வச்சிருந்தேன்னா தேவன் அதை மெச்சிக்கொள்ள மாட்டீரே. அப்போ இட் இஸ் அ கமாண்ட். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடந்தால் மாத்திரமே தான் தேவன் அங்கீகரிக்கிறார். நல்லா அந்த அம்மாவை கூட்டிகிட்டு எல்லாம் அநியாயம்லாம் பண்ணிட்டு கடைசியில் இந்த அம்மாவை தன்னுடைய மனைவி ஆக்கிக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் புருஷங்காரனை கொண்டு போய் அந்த சண்டையில் முதல் ஆளை உட்கார வச்சு அவுட் ஆக்கி விட்டான். உட்கார்னோடனே அப்படியே கையை கழுவிட்டான். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ட்டு. எல்லாம் முடிஞ்சு போச்சா? கர்த்தர் பார்க்குறாரா இல்லையா? அந்த பிள்ளை 9-10 மாதம் ஆகி அந்த பிள்ளை பிறக்கணுன்னா அந்த 10 மாதமும் எவ்வளோ ஒரு அவமானம் வெளியில். என்ன இதெல்லாம் ரகசியமாக நடக்கிறதா என்ன? ஒரு நாள் 2 நாளில் அவ்வளவு அவமானம். அதுக்கப்புறம் அவன் பிள்ளை செத்து போச்சுங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. இதெல்லாம் ஒரு அவமானம். தேவையா இந்த அவமானம்? இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரியாதையாக அவன் ஒரு பாட்டு எழுதுகிறான். நான் பாவின்னு அப்போ தான் உணர்றான் அவன். இப்போ தானடா நீ உணர்ற பாட்டு எழுதி? இதுக்கு முன்னால் உணர்வு இல்லை. இப்போ அவன் உணர்றான், நான் ஏன் இப்படி செஞ்சேன், ஆரம்பமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவன் உணர்றான்.
இந்த ஆள் இன்னொரு மிஸ்டேக் பண்ணான். அமினதாபினுடைய வீட்டிலேருந்து அந்த அந்த இது என்னது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோண்டான்னு சொல்லி ஆத்திர அவசரமாக மாம்சத்தில் செஞ்சு நல்லா ஊசான்னு ஒரு வயலில் கூப்பிட்டு வந்து பயங்கர ஆட்டம் பாட்டம் எல்லாம் செஞ்சு பார்த்தான். அவுட் ஆகி போச்சு. பிறகு உணர்ந்தான், பயந்துட்டான். பயந்து போய் அந்த பெட்டியை கொண்ட ஓபேத் ஏதோ வீட்டில் போட்டுட்டு, அம்மா ஒழுங்கை நீ செய் ஆசாரியர்கள். பார்த்தீங்களா, மாம்சத்தின்படி செய்கிறதுக்கும் அந்த மாம்சக்கிரியைகள் சாகடிச்சு ஆவியின்படி செய்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். த ரிசல்ட்ஸ் வில் கம் ஒன்லி when we do ministry in the spirit but not in the flesh. ஹல்லேலூயா. இது நல்ல பாடங்களை பற்றி கற்றுக்கணும். இந்த மனுஷன் செத்து 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 கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் சொல்கிறான், அந்த பாவ பிரமாணத்தை நீக்குகிறவர் யாருன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற வேளையில் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று சொல்லி தோன்றினார். முச்செடியில் தோன்றினார். அவன் அவ்வளவு அழகா சொல்லி அப்புறம் சொல்றான், அன்றியும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு நம்ம பிளேட்டே மாறி போச்சு. He found out the secret. He found out the solution. அவ்வளவு வருஷமாக தவிச்சுக்கிட்டு இருக்கிறதான அந்த மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு பதில். இன்றைக்கு ஆவியின்படி வாழ கட்டளை பெற்றதான ஆவிக்கேற்றபடி திருச்சபை மாம்சத்தில் இருக்குமானால் அதை எப்படி தேவன் ஏற்றுக்கொள்வார்னு கொஞ்சம் யோசிங்க. இவன் கம்ப்ளீட்டாக செத்துட்டான், அவ்வளவுக்கும் செத்து. ஐ எம் ரெடி லார்ட்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆள் தாண்டா எனக்கு வேணும்னு சொல்லி அவனுடைய சாட்சியை தேவன் எழுதி வைத்தார். இன்றைக்கு அது ஒரு பெரிய பாடமாக நமக்கு இருக்குது. சத்தியத்தை கேட்டுட்டு போகிறதுக்காக எழுதப்படலை. இவன் செத்தது போல நாம் சாகவணுங்கிற ஒரு பாடம் அது நமக்கு அவசியப்படுது. தேவன் அப்பொழுதுதான் பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுதான் ரகசியம். அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான், இது இந்த லைஃப்பில் எத்தனை வயலேஷன்ஸ் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த லிஸ்ட்டு பவுல் சொன்ன அந்த லிஸ்ட், ஆவியானவர் சொன்ன அந்த லிஸ்ட்டு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிற அவைகள் யாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், இருக்கட்டும் காமவிகாரம். அப்போ இந்த நாலும் ஒரு கேட்டகரி. இதுதான் நமக்கு மாம்சத்தில் நமக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டம். எந்த மனுஷனுக்கும் இந்த இதில் போராட்டம் உண்டு, இந்த போராட்டங்கள் உண்டு. இட்ஸ் அ சைக்கிள். கொஞ்சம் நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சைக்கிளுக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் அந்த இச்சைகள் வரும். இவைகளை எதிர்த்து அடிச்சுக்கிட்டே நம்ம இருக்கணும். கர்த்தர் இது எதுக்கு விரோதமாக வருகிறதுன்னு சொன்னால் 10வது கற்பனைக்கு விரோதமாக வருகிறது. யாத்திராமம் 20வது அதிகாரம் 1லேருந்து நீங்கள் வாசிக்கும்போது, இப்போ வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த 10வது கற்பனையில் என்ன வருதுன்னாக்க, அந்த இதுக்கு விரோதமாய் அந்த ஃபார்னிகேஷன், பிறனுடைய மனைவி ஆகிய இச்சியாது இருப்பாயாகன்னு வருதில்ல, அதில் யாக்கும் இந்த கேட்டகரி பூரா வருது. நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்களா? ஆர் யூ லேர்னிங்? ரைட்டுங்க. அடுத்து அந்த லிஸ்ட்டு, அதுக்கு அடுத்த வசனம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம் வைங்க. அது 2. இந்த 2 பாவங்களும் 1ஆம் 2ஆம் கற்பனைக்கு விரோதமாய் வருகிறது. ஃபர்ஸ்ட் கற்பனை என்ன? தேவனாகிய கர்த்தர் ஒருவரேன்னு சொல்லி வருதில்ல. அப்போ விக்கிரக ஆராதனை, விட்ச்கிராஃப்ட், பில்லி சூனியங்கள் என்று சொல்லுகிறது 1ஆம் 2வது கற்பனைகளுக்கு விரோதமாக வருகிறது. இந்த 2 கற்பனைகள் தான் இந்த 10 கற்பனைகளுக்குள்ளால இது அடங்குது, இந்த 2 பாவங்கள். அடுத்து 3வது பார்க்கும்போது, பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கடைசியில் வர்றது கொலை. அப்போ எங்க ஆரம்பிச்சு எதுல போய் முடியுது? கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம இதுதான் எஃபிஷியன்ஸில் ஒரு இடத்துல ஆரம்பித்தோம், எங்க போய் முடியுதுன்ட்டு. இப்போ இங்க பாருங்க, பகையில் ஆரம்பிச்சு, அப்போ ஆரம்பம் பகை சிம்பிளாக ஆரம்பிச்சு முடிஞ்சா அதாவது அந்த அளவுக்கு போச்சுன்னா தீத்தை கட்டிற அளவுக்கு போகுது, கொலைக்கவே போயிடுது. அவன் பூமியிலே இல்லாதபடிக்கு பண்ணிடுறானே.
தேவ சாயலிலே படைக்கப்பட்ட அடுத்த மனுஷனை பூமியில இல்லாதபடிக்கு பண்றான்னா இவனுடைய பகை எவ்வளவு பெரிய பகை ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. இதெல்லாம் இப்போ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நெய்பர்ஸ். பகை யார்கிட்ட காட்டலாம்? யார்கிட்ட காட்டலாம்? கொஞ்சம் அடையாளத்தை போடணும். அப்புறம் பொறாமை யார்கிட்ட காட்டலாம்? நெய்பர், நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட. நெய்பர்ஸ் தானே, சக மனுஷர்களுக்கு தானே. அப்புறம் அப்புறம் பகை விரோதம். வைராக்கியம் எங்கே காட்டலாம்? கோபம் யார்கிட்ட காட்டலாம்? ஒரு குடிகாரன் நைட் நேரத்தில் பயங்கர டோஸ் விட்டுருக்கான். பயங்கர டோஸ், ஃபுல் ஆஃப் இல்லை, குவார்ட்டரில் ஃபுல் போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கான் அப்படியே. ரோட்டில் ஒரு மைல் ஸ்டோன் ஒன்று இருக்குது. இந்த ஊருக்கு இத்தனை கிலோமீட்டர்னு போட்டிருக்கும்ல, ஒரு அதுக்கு வெள்ளை அடிச்சிருக்குது அந்த மைல் ஸ்டோனுக்கு. அவன் என்னை அடிச்சுன்னா நான் போடுற நேரத்தில் நீ என்ன உட்காந்து குறுக்கல, நான் தாண்டா காத்துக்கிட்டு இருக்கிறேன் உனக்காகன்னு போட்டு மிதி அடின்னு அடிக்கிறான். கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு சாத்து காலு அடிச்சு தூளாக்கிட்டேன். இதோ நீ செத்த போ அப்படின்ட்டு போகிறான். அடுத்த நாள் கால் புஷ்ஷுன்னு வீங்கி இருக்கு. என்னடா புஷ்ஷுன்னு? அவன் குடி போதே இல்லை, வெள்ளை அடித்து அந்த மைல் ஸ்டோனை போட்டு உதவுதான்னு உதச்சிருக்கிறான். கோபத்தை கொண்டு போய் எங்கே காட்டுறது? மைல் ஸ்டோன்ட்ட காட்ட முடியுமா? பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட தான் கத்த முடியும். இப்போ எந்த கோபம், பகை, விரோதம், வைராக்கியம், சண்டை போடுறது? ஒரு வேப்ப மரத்தில் போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? பிரிவினை, மார்க்கபேதம் எல்லாம். So these are the sins that we do with our neighbors. Hallelujah. அடுத்த லிஸ்ட், வெறி, களியாட்டு. குடிச்சு வெறிக்கிறதுனால நெய்பருக்கு என்ன நஷ்டம்? ஒரு நன்மை இல்லையா? அவன் பாட்டு ஜாலியாக படுத்திருப்பான். நம்ம என்ன செய்ய, இங்கே குடிச்சு ஆசிட் ஆக்கிட வேண்டியதான். உள்ள எல்லாம் அவுட்டு, அல்சர் வில்சர் எல்லாம் வரும். இது யாருக்கு நஷ்டம்? எவன் குடிக்கிறானோ அவனுக்கு தான் நஷ்டம். களியாட்டு, நைட் கிளப்பில் போகிறான், ஜிங்கின்னு பார்க்குறான், என்னத்தையோ அசிங்கம் பண்ணுறான். அது யாருக்கு நஷ்டம்? நம்ம நெய்பருக்கு நஷ்டமா என்ன? அப்போது நல்லா கவனிக்கணும். சில கற்பனைகள், சில காரியங்கள் தப்புகள், சில பாவங்கள். 10வது கற்பனை, 1வது கற்பனை, 2வது கற்பனை, இதெல்லாம் இங்கே முள்ளு மேலே போகுது. சில பாவங்கள் நெய்பர்ஸ்ட போகுது. சில பாவங்கள் இதில் ஏதாவது ஒரு ஏரியா விட்டு வைக்கிறதுக்கு இன்னும் எதுவும் இருக்குதா? எத்தனை ஏரியாவில், அத்தனை ஏரியாலையும் பண்ணியாச்சு தப்பு. பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக செய்தன்னு சொல்லலாம். அப்போ பரத்துக்கு நம்ம செய்கிற பாவங்கள்லாம் பரத்துக்கு விரோதமாக செய்கிறோம். அப்போ முதலாவது யாருக்கு விரோதமாக செய்கிறோம்? அடுத்து நமக்கு நாமே. அழகா பவுல் சொல்லி முடிச்சாரா? இது எத்தனை முறை வாசித்திருக்கிறோம். ஆனா இது பாருங்க, இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த காரியங்கள் மறைஞ்சிருக்கல, அவ்வளவு வெளியில இருக்கு. கொட்டுறான், வாமிட் பண்றான். ஒரு பொறாமை பிடிச்சவன் அழகா தெரியுது, இவன் பொறாமையினாலதான் இந்த காரியத்தை பண்ணான்ட்டு. தங்க அப்பா வெட்டினதான கிணறை கொண்டு போய் இவன் பையன் தோண்டினோடனே பொறாமை பிடிச்சவன் திருப்பி என்ன செஞ்சுட்டான்? மூடி போட்டான். இந்த பொறாமை எவ்வளவு மோசமான. சரி, ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, எல்லாமே சாக்கடைக்குள்ள இருக்கிறது தான். அதனால இன்னைக்கு இதை ஒன்னொன்னா பார்க்கக்கூடாது. ஆக மொத்தம் இதில் கிளாசிஃபிகேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்வர்ட், சைட்வர்ட், இன்வர்ட். அப்வர்ட் அப்படின்னா மேலே, சைடு. ஆக மொத்தம் வேற டைரக்ஷன் இல்லை, கீழேயா இருக்கு. எல்லா டைரக்ஷன்லையும் அவ்வளவு அழுக்கு, அசிங்கம், நாற்றம் எடுக்கிறது. சரி, மறைச்சு வச்சுக்கிட்டாவது ஒழுங்கா மானத்தை காப்பாத்தினானா வாமிட் பண்றான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வாமிட் பண்றான். இதுக்கு கிறிஸ்து இதுக்கெல்லாம் நான் செத்தேங்கிறார் பவுல். செத்ததுனால அவனை பயன்படுத்தினார் எழுதுறதுக்கு. இதுக்கு சாகாம அவன் எழுதியிருந்தான்னா அவனுக்கு திருப்பி அடிக்கும். எப்படி நீ சொல்ற?
அப்போ அவன் எவ்வளவு ஒரு கவனமாக வாழ்க்கையை வச்சிருந்தாங்கிறது நமக்கு ஒரு பெரிய கண் திறக்கப்பட்ட ஒரு பாடம். நான் இன்னும் ஒன்று சொல்லணும். அவன் சொல்கிறான் அதே அதிகாரத்தில் 24 சொல்கிறான். அதை எல்லாரும் சேர்ந்து வாசித்துறோமா? 24 கிறிஸ்துவின் உடையவர்கள் அவன் என்ன செஞ்சானோ அதை சொல்றான். நான் செஞ்சதை நீங்க செய்யலைன்னா உங்களுக்கு ஆபத்து. வாட் இஸ் ரியல் கிறிஸ்டியன் லைஃப்? உண்மையான கிறிஸ்தவம்னா என்ன? நல்ல மியூசிக்கை போட்டு கீழே இருக்குது கீழே போகிற மாதிரி, மேலே இருக்குது மேலே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறதா, இல்லை கலர் லைட் போடுறதா, இல்லை கூத்தடிக்கிறதா, இல்லை எதையாவது சொல்லி ஏமாத்துறதா? இஸ் இட் கிறிஸ்டியானிட்டி? இஸ் இட் கிறிஸ்டியானிட்டி? Or is it like you people learn a few English words, buttery and flowery words, and use it and to mesmerize some people? இதுவா? இல்லை. பேச்சில் அல்லன்னு ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் அது வல்லமையில் இருக்கிறது என்று சொன்னார். பவுல் என்ன சொல்றான்னா, எனக்கு அது பெரிய நேற்று மெடிடேட் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. நல்லா நீங்கள் வாசிங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்ச இச்சைகளையும் ஆசைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்போ ஒன்று கேள்வி கேட்டுட்டு நான் சொல்கிறேன், நான் விளக்குறேன். கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படின்னா தே தட் பிலாங் டு கிரைஸ்ட். அப்போ கிறிஸ்துவை உடையவர்கள்னா கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். இப்போ இந்த கதையில் இந்த இடத்துல உரிமை பாராட்டி யார் பெருமை பாராட்டுறதுன்னு மாத்திரம் சொல்லுங்க. உரிமை பாராட்டுறது யாரு? நம்ம ஒரு பக்கம் பாராட்டுறோம், ஆண்டவர் எனக்கு சொந்தம்ட்டு. ஆஹா, அது இல்லை. இந்த வசனத்தின்படி கிறிஸ்துவை உடையவர்கள். அப்போ கிறிஸ்துவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, சொந்தம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையோ? நமக்கு ஒரு நிலம் இருந்தா, நமக்கு ஒரு வீடு இருந்தா, அது நம்முடைய ப்ராப்பர்ட்டி, நம்முடைய சொத்து. அப்ப அந்த சொத்துக்கு நம்ம ஓனர், சொந்தக்காரர்கள். அதை நம்ம சொந்தம் பாராட்ட மாட்டோம். கேட்க சொந்தம் பாராட்டுறோம். இது ஏன் வீடுங்கிறோம், இது ஏன் நிலங்கிறோம், இது ஏன் பொருள்ங்கிறோம். திஸ் இஸ் மை ப்ராப்பர்ட்டி. ஒருத்தனும் தொட முடியாது. அது எவ்வளோ இனிமையா இருக்குது. கொஞ்சம் அடையாளம் வேணும். அது எவ்வளோ இனிமையா இருக்குது. உடனே இதை சொன்னோடனே நம்ம சர்ச்சில் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அல்லேலூயா, நான் இயேசுவுக்கு சொந்தம், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு கவலையே இல்லை, இப்படிலாம் என்ன செய்வோம்? சரி, இருந்துட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு போகிறோம், பரவாயில்ல விடு, எனக்கு பயமே இல்லைம்மா. விஷயம் இங்கே என்ன இருக்குது? நம்ம நொந்து போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த கிறிஸ்து சொந்தம்னு சொல்லி அவர் பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கிற அவருடைய சொத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு. அந்த லட்சணம் என்னடான்னு கேட்டா, மாம்சத்தையும் அதன் ஆசைச்சலும் சிலுவையில் அவனுங்க தான் கிறிஸ்துவுக்கு சொந்தம். அப்ப அவர் ஒரு கும்பலை குறித்து மேன்மை பாராட்டுறாருன்னா யாரை குறித்து மேன்மை பாராட்டுறாருங்கிறது இப்போ நமக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? இவனுங்களை பத்தி தான் பேசுறார். எவெல்லாம் மாம்ச இச்சைகளையும் எல்லாத்தையும் ஆசைகளையும் சிலுவையில் அரைஞ்சாங்களோ அவங்க தான், அவங்களுக்கு தான் அவர் ஓனரு. இவங்களை தான் அவர் என்ன செய்வார்? தலை மேலே தூக்கி வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். நமக்கு புரிகிற மாதிரி பேசணும், அதுக்கு தான் இப்படி பேசுகிறேன். அப்போ ஒன்று கேட்குறேன், விசுவாசம் உள்ளவனாகிற ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றவன் எடுத்தவன் ரட்சிக்கப்படுகிறான் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. அது என்னது? விசுவாசியாதவனும்
ஆக்கினை தீர்ப்புக்குள்ள அதை சொல்லியாச்சு. இந்த இடத்துல சில சொல்லாத சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் பைபிளில், சொல்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் பாசிட்டிவ் தான் இருக்கும். அந்த பாசிட்டிவ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் வந்துடும். அதை சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா படிக்கிறவன் நல்ல மார்க் வாங்குறான், பாசிட்டிவ். அதில் என்ன நெகட்டிவ் இருக்கு? பரவாயில்லையே, அது புரியுது உங்களுக்கு. இது எப்படியோ அப்படியே இதுவும் கிறிஸ்து சொந்தம் பாராட்டணும்னா அவங்களுக்கு இருக்கிற லட்சணம் இதுதான். இந்த லட்சணம் இல்லாதவங்க அவர் எப்படி சொந்தம் பாராட்டுவார்? நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள், நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்து அல்லேலூயா பரலோகத்தை திறந்தார்னு அல்லேலூயா சொல்லிட்டு அனுப்புறது எனக்கு ரொம்ப ஈஸி. பட் பவுல் என்ன சொல்றான்ங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அப்பன்னா உங்கள் ஓனர் கிரைஸ்டுன்னு நீங்கள் சொல்கிறது உண்மையானால் உங்கள்கிட்ட காணப்பட வேண்டிய லட்சணம் இதுதான். இதுக்கு மறுப்பே கிடையாதுன்னு அர்த்தம், வேற வழியும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு காரியம் நடக்குது. அந்த எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குதுப்பா. இது காணப்பட்ட இடத்துல அவருக்கு சொந்தமா இருந்தால் வேற ஏதோ காணப்படுது. என்ன காணப்படுதா? அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், அதெல்லாம் வந்துருது. அதெல்லாம் இவைகள் இருக்கிற இடத்துல அவைகள் வருது. அதுக்கு பேரு ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். அந்த எஸ்ங்கிறது கேபிட்டல்ல இருக்கும். ஸ்மால் எஸ் இருந்தா மனுஷனுடைய ஆவி, பிசாசின் ஆவிக்கும் ஸ்மால் எஸ் தான். கேபிட்டல் எங்கெங்கெல்லாம் வருதோ அது தேவனுடையது. கேபிட்டல் ஜி காட், ஸ்மால் ஜி பிசாசு. ஸ்மால் வேர்ட் நம்ம பேசுற வார்த்தை, கேபிட்டல் வேர்ட் வேர்ட் ஆஃப் காட். இப்படி அநேக காரியங்கள் கேபிட்டல்ல இருக்கும். இந்த இடத்துல நான் கொஞ்சம் லென்ஸை வச்சு பார்த்துட்டேன். ஒரு டிரான்ஸ்லேஷனான்னு சொல்லி இல்லாமல் நான் ஒரு 10-15 டிரான்ஸ்லேஷன் பார்த்துட்டேன். நான் எப்போவும் டிரான்ஸ்லேஷன்ஸ் அதிகமாக பார்க்குறாள். இது என்னதான் எல்லாத்துலேயும் கேபிட்டல் எஸ்ல இருக்கு. நம்ம இது வரைக்கும் பல முறை படித்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஆவியானவருடைய குணங்கள் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். டேய் எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம். அப்படி தான் நான் உண்மையாக சொல்லுங்க. அதை படிச்சுட்டு சரி ஆவியானவருடைய குணங்கள் போல, ஆவியானவருடைய குணங்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அப்போ ஸ்மால்னாக்க நம்ம குணம் ஆயிரும். ஒரு மாம்பழம் எங்கேருந்து வருது? பழக்கடைக்காரன்ட்டு வருதுன்னு சொல்லக்கூடாது. மாமரம், அந்த மாமரத்துடைய ரூட், அடிவேர், கரெக்டா? அப்போ அந்த அடிவேர்லேருந்து ஒரு சுவையான ஒரு பழம் எழும்புது, அதை பறித்து சாப்பிட்றோம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரூட்டுன்னா அதுக்கு ஒரு ரூட்டுன்னு ஒன்று இருக்கணும் இல்லவா? ஃப்ரூட்டு ரூட்டு, ஓய் செடு செட்டு, ஃப்ரூட்டு ரூட்டு. அப்போ இந்த என்னது, அதுக்கு ஒரு ரூட் இருக்கணும் அல்லவா? அதுதான் நம்முடைய மாம்சத்தின் மாம்சம், அவ்வளவுதான். பட் இங்க ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், எஸ், கேபிட்டல் எஸ். அப்போ கேபிட்டல் எஸ்க்குரிய பழங்கள் அடாடாடாடாடா மதுரம். அந்த மதுரமானதுக்கு ஒரு ரூட் வேணும் அல்லவா? அந்த ரூட்டு தேவாவியானவர். அப்போ ஒரு பலவீனமான மனுஷனுக்கு தேவ ஆவியானவர் துணை வரும் பொழுது அவனுக்கு அவர் ரூட்டாக மாறி அவருடைய கனிகளை இவன் மூலமா கொடுக்க அவருடையதா மாறி சொந்தம் பாராட்டிட்டு இருக்கான். கனெக்ட் பண்ண தெரியணும். சொந்தம் பாராட்டுறது சொன்னேன் அல்லவா? அப்ப அந்த ஃப்ரூட் இல்ல, இப்ப இந்த ஃப்ரூட்டு என்னையா இவ்வளோ அமைதியாக இருக்குது? ஒரு காலத்தில் அது இருந்தது, இப்போ
ஆவியானவரோடு பழக பழக இன்னும் ஒரு ரகசியம். சரி பாஸ்டர், நல்லா இருக்குது, ஆவியானவர் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் நல்லா இருக்குது. இது எப்படி ப்ராக்டிக்கலான்னு சொல்லி கொடுங்க. தியரட்டிக்கலாக நல்லா இருக்குது, பொதுவாக நீங்கள் பேசும்போது ஹஹா சூப்பர் சூப்பர்னு இருக்கு. கொஞ்சம் எங்களுக்கு தெரியணும் எப்படி நடத்துவார், எங்களுக்கு அந்த நடத்தின ஒரு அனுபவம் எங்கள்கிட்ட இல்லையே அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா ஒரே ஒரு ரகசியம், அது எப்படி, இதுதான் ரகசியம். அது எப்படின்னு சொல்றீங்களா, கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கன்னு. எப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த வசனங்கள், இந்த புஸ்தகம், வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கு இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் மேக்சிமம் லைஃப் ஒரு நாளைக்கு எடுத்து வேலைகள் சமையல்கள் எல்லாம் முடிச்சுட்டு போக கூடுமான மட்டும் இதன் மேலேயே நாட்டம் வச்சு அதை படித்து அப்படியே போகும்போது இதில் இருக்கிற ஜீவன் ஆவியானவர் என்ன செய்வார்னா அழகாக நம்மளை அதில் அந்த மைண்டை ஃபில் பண்ணிகிட்டே வருவார். நம்மளும் இந்த வார்த்தைகள் உள்ளே போயிட்டே இருக்கும். உதாரணமாக ஒரு கோவக்காரன் இருக்கான், அல்லது ஏதோ ஒரு அசுத்தமான காரியத்தை செய்கிறவன் இருக்கான்னா அவன் இதையே ஃபாலோ பண்ணிகிட்டே போனான்னா ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் எது மேலே போகிறான் கண்ணு. அப்போ இது யாருடைய வசனம்? ஆவியானவருடைய. அப்போ இதை விளக்குறது, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் திஸ் பைபிள்? இந்த எழுதுனது யாரு? தேவனுடைய ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவர் எழுதின ஒரு புஸ்தகத்தை ஒருத்தர் நாட்ட ஓட்டமாக ஓடுறான்னா அவர் கண்ணு படாமையா இருக்கும்? அப்போ அவர் பார்க்குறாரு, இவன் இது மேலே கட்டுறாரு இப்படி இப்படி இது. ஏன்னா ஒரு தரம் ரெண்டு தரம் ஆடிக்கு ஒரு அமாவாசைக்கு ஒரு தரங்கிற மாதிரி வாசிக்காமல் இவன் ஒரு நாளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ போகிறான்னா அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நடத்திக்கிட்டே இருப்பாரா இல்லையா? எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு நடத்திக்கிட்டே இருப்பார். அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய வல்லமை நம்முடைய மாம்சத்தின் காரியங்களை அழிச்சுக்கிட்டே போக 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 அடுத்த முறை கோவப்படக்கூடிய சூழ்நிலையில் அவனால் அது முடிய மாட்டேங்குது. அப்போ ஒரு நிதானமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதே. எப்படி வருது? அந்த ஃப்ரூட்டு போய் இந்த ஃப்ரூட்டு வருது. இதான் ரகசியம். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை தொடாதனால தான் அவங்க மாம்சத்தின் கிரியைகள் இன்னும் வெளியிலே காணப்படுது. விளங்குதா அவங்களுக்கு? இது போக ஜபத்திலே மணிக்கணக்காய் உறுதியாய் தரித்திருப்போமானால் அவர் பேசுகிற சத்தமும் காதில் கேட்கும். காதுகள் திறக்கப்படணும், அதுக்கு கண்கள் திறக்கப்படணும், காது திறக்கப்படணும். ரொம்ப தேவனோடு கூட பழகணும். லேசில் வராது அது. ஆனால் தேவன் கொடுத்த வசனம் ஆவியும் ஜீவனுமாக இருக்குது. அழகாக ஆவியான நடத்த போக 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 அந்த அந்த கனி மறைஞ்சு இந்த கனிகள் வர ஆரம்பிக்குது. அதனால தான் மாற்றங்கள் தெரியுது. வேதத்தை படிக்காதவனுக்கு மாற்றங்கள் வருவதே இல்லை. அடுத்து வேதத்தை படித்து நாட்டமாக இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய ஆராதனை அவன் ஒரு நாள் அசட்டை பண்ண முடியவே முடியாது. காரணம், கர்த்தருடைய சமூகம் அவன் தேடுவான். அங்கு தேவனுடைய ஆவியானவர் இன்னும் விளக்கங்களை சொல்லிக் கொடுப்பார். அப்படியே கனி மாறுது, வேற கனியா மாறிடுது. அப்போ மாறினா பழைய கனிக்கு இடம் உண்டா இருக்குமா? இடமே இல்லை. அப்போ ஆசை இச்சைகளை அரைஞ்சிடலாமா? அரைஞ்சாச்சுன்னா இப்போ யார் சொந்தம் பாராட்டுறா? கிறிஸ்து சொந்தம் பாட்டுறார். அப்போ அறையாதவனை அவர் எப்படி சொந்தம் பாராட்டுவார்? பவுல் இன்னொரு பயங்கரமான வார்த்தையை பயன்படுத்திட்டான். ஒரு வார்த்தை சொன்னா, இந்த காரியங்களை செய்கிறவர்கள் பரலோகத்தில் காலை வைக்க மாட்டான்ட்டார். நான் முன்னால் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன். பவுல் சில நேரங்களில் இந்த மாதிரி மறுபடியும் சொல்லுவார். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்கிறேன். அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறாருன்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் முன்னே சொன்னேனே மறுபடியும் சொல்கிறேன். இந்த கனிகள், அந்த மாம்சத்தின் கிரியைகள், வாமிட் பண்ண வெளியில் வாந்தி எடுத்த காரியங்கள்லாம் இருக்குது பலவீனத்தில், இவைகள் இருந்தால் போமாட்டான்னே சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு ஆணித்தனமாக ஒருத்தன் சொல்வான்னா
அவன் அதுல எவ்வளவு செத்தவனா இருந்தா சொல்ல முடியாது. ஏன்னா திருப்பி அவனுக்கு அடிக்கும் இல்லையா? அதனால தான் பவுலை நம்பி ஆண்டவர் லெட்டர் எழுத சொன்னார். எல்லாம் பைபிள் எழுதி வை அப்படின்ட்டு. ஒரு மனுஷன் அப்படி பிரயோஜனப்பட்டான். இன்று தேவாவியானவரோடு பழகி உதவி கொண்டு அவர் எழுதி கொடுத்த சத்திய வசனத்தில் நாட்டம் கொள்வோமானால் நாமும் நடத்தப்படுவோம், நாமும் வரங்களால் நிரப்பப்படுவோம், கிருபைகளால் நிரப்பப்படுவோம், நாமும் பயன்படுத்தப்படுவோம். நல்ல வார்த்தை இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார்ன்ட்டு போயிடக்கூடாது, தப்பு. அதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். மரியாள் தனக்கு சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் தன் இருதயத்துக்குள்ளே அதை பண்ணி அதுக்கேற்ற பிரயாசங்களை நாம் எடுப்போமானால் ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை. எவரையும் தேவன் பயன்படுத்துவார், எல்லாரையும் பயன்படுத்துவார். அவருக்கு விருப்பு வெறுப்பு பார்ஷியாலிட்டி ஒன்றுமே கிடையாது. ப்ராப்ளம் நம்மள்கிட்ட தான் இருக்குது. ஆகவே மாம்சத்தின்படி அல்ல, ஆவிக்குரியற்றபடி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நீதியுள்ள எங்கள் மகா இரக்கம் காட்டுகிற தெய்வம், பொறுமையில் மன்னன் அப்பா, ஒரு மனம் திரும்பும் போது ஒரு பாவியை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம், அந்த பாவியை ஏற்றுக்கொண்ட மனுஷன், அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுஷன் தன்னைத்தான் ஒடுக்கி அவன் மாம்சத்தின் கிரியைகள் இல்லாமல் தேவனை தேடி அப்பா அவன் செலுத்தக்கூடிய விலக்கரையத்தை அவன் செலுத்துவான் ஆகில் அவன் ஆவிக்கேற்றவனாய் மாறிவிடுகிறான். தேவனுடைய ஆவியின் வரங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு சொந்தமானவனாய் மாறிவிடுகிறான். தேவனே, இல்லாவிட்டால் அவர் சொந்தம் பாராட்ட மாட்டார் என்பதையும் வெளியிலே வந்துருதப்பா. அந்த சத்தியம் வெளியிலே வந்தது. சும்மா நினைச்சுக்கிட்டு போகக்கூடாது. அவர் நிஜமாய் செய்கிற அளவுக்கு, பாராட்டுகிற அளவுக்கு நான் வாழ வேண்டும் என்கிறதான ஒரு சரியான பாடத்தை எங்கள் தேவனை எங்களுக்கு கற்றுத்தந்தீர். தொடர்ந்து நடத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.